இந்த வாரம் முழுவதும் கிளாஸை கற்றுக் கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, பல விஷயங்களை நாங்க அறிந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு தெரியாதது கூட இங்க நடக்கிற டீச்சர்ஸ் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா, எல்லா டீச்சர்ஸையும் நம் கடத்துல கொடுக்கிற ராஜா. ஆவியானவரை எந்த ஒரு தடை இல்லாமல் எங்கள் கிளாஸ் நடத்த கிருபை செய்திரே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரை அப்பா, பெடிஷனாவை கூட கருத்துல கொடுக்கிற ராஜா. அவர்களை எடுத்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்த போறதுக்காய் நன்றி ராஜா. ஆவியானவரை அப்பா, எங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கருத்துல கொடுக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரை அப்பா ராஜா, எந்த ஒரு தடையும் தடங்களும் இல்லாதபடிக்கு நாங்க எல்லா கிளாஸையும் கற்றுக்கொள்ள ராஜா. அப்பா, கிளாஸை கற்றுக்கொண்டு நாங்க வீணாய் உட்காரக்கூடாது ராஜா. அப்பா, உனக்கென்று செய்கிறையா மாறணும் தகப்பனே. ஆவியானவை அப்பா, மீதியா இருக்கிற நாட்களையும் கருத்துல கொடுக்கிற ராஜா. எல்லா தடையும் அகற்றி போட்டு எங்களை கொண்டு வந்த என் தேவனுக்கு நன்றி ராஜா. என் சுபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. மேம், நான் ஒரு மைக் மியூட்ல இருக்கேன் மேம். ஸ்டார்ட் பண்ணலாங்க. பிரைஸ் லார்ட் ஐயா. Lord. ரைட் லார்ட் ஐயா. Praise Lord. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. Praise Lord. Praise Lord. ஸ்தோத்திரம் பாஸ்டர். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கடைசி நாள், இந்த நாளிலே நாம் இந்த நாட்களெல்லாம் நாம் கடந்த நாட்களிலே கற்றுக்கொண்ட பாடங்களின் முடிவு. அது முடிவுனா இந்த பாடத்தின் முடிவு. ஏன்னா இது போர்ஷன், இது நானே தினம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இது முடிகிற விஷயம் இல்லை. படித்து கொண்டே இருக்க வேண்டும், படித்தே ஆக வேண்டும். அப்படி படிக்கும் போது இன்னும் அதிகமாய் படித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அதில் நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கலாம். நேற்று பார்த்த அந்த பாடங்களின் தொடர்பாக அல்லது தொடர்ச்சியாக இன்னொரு பாடம் பாருங்க, இன்னொரு பாடல். இது திருவுந்தியார் பாடல்னு பேரு. அது எழுதியவருக்கு அவருடைய அந்த ஆசிரியரின் பெயர் திருவுந்தியார். இந்த திருவுந்தியார் அப்படின்னு அவருக்கு ஏன் பெயர் வந்தது என்றால், அவருடைய பாடலின் முடிவு எல்லாமே உந்தி பரன்னு முடியும். அது உந்தி பர அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா, அப்போ இந்த பெண்கள் எல்லாம் அந்த பழங்காலத்திலே அவர்கள் ஒரு விளையாட்டு விளையாடுவார்கள். வானத்தை பார்த்தபடி கை இரண்டையும் நீட்டி அந்த பறக்கிறது போல, பறப்பதற்கு ஃப்ளைங், அந்த பறக்கின்ற போது நம்ம கையை எப்படி அசைப்போமோ அந்த மாதிரி கையை அசைத்து அசைத்து ஒரு வரியை ஒரு பெண்ணும் இன்னொரு வரியை இன்னொரு பெண்ணும் பாடுவது போல ஒரு விளையாட்டு. அந்த ஒரு வழிமுறையில இதை எழுதினார். அந்த சிறு பிள்ளைகள் எப்படி ஒரு வரி சொல்லி இன்னொரு பெண் மற்ற ஒரு வரியை சொல்லி அவர்கள் மகிழ்ந்து பாடுவது, கையை பறக்கிற மாதிரி. அப்போ இதுக்கு இரண்டு காரணங்கள் என்ன என்றால், இந்த பாடலை துதிப்பாடலாக துதித்து கடவுளை நோக்கி தன்னுடைய மனமெல்லாம் அப்படியே ஆனந்தமாய் பறந்து பாடுவது போல. அப்புறம் உள் தீ பற, உள்ளிருக்கும் தீ
அது கொழுந்து விட்டு எரியும் அளவுக்கு பறந்து பறந்து கடவுளை நோக்கி பாடு அப்படின்னு சொல்ற ஒரு பொருளின் மையத்திலே இந்த பாடல்கள். இது தாழ் இசை பாடல்கள் சொல்லுவாங்க. அந்த தாழ் வாசிப்பது, அதை வாசித்து கொண்டே பாடலாம் என்பதற்காக இதை தாழிசை பாடல்கள் சொல்வார்கள். 40 பாடல்கள் கொண்ட இந்த பாடல்கள், அதில் அனைத்தும், அதாவது நேத்து நான் உங்களுக்கு சிவஞான போதம்னு ஒண்ணு சொன்னேன். சிவஞான போதத்திற்கு ஈடு இணையாக அடுத்ததாக திருவுந்தியார் பாடல்கள். இந்த 40 பாடல்களுமே நம்முடைய விவிலியத்தின் அடிப்படையிலே, வேதாகமத்தின் அடிப்படையிலே, கிறிஸ்துவின் அடிப்படையிலே, கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகின்ற, இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகின்ற அதன் வடிவிலே எழுதப்பட்ட பாடல்கள் என்பது மிகவும் ஆச்சரியப்படும் வகையிலே இருக்கிறது. அதுல இந்த பாடல் பாருங்க. கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, இனி பிறப்பிறப்பில்லை என்று உந்தி பெற. கண்டம் அப்படின்னாலே என்னன்னு தெரியும் உங்களுக்கு. கண்டம் என்றால் மரணம்னு அர்த்தம். பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, தண்ணியில கண்டம், நெருப்புல கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய பொருள் என்ன? அப்படி சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? மரணம்னு அர்த்தம். அப்ப கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர், கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர்னா மரணத்தை கொண்டு அந்த பெரிய ஒரு செயலை, பிதாவின் சித்தத்தை, கடவுள் எந்த நோக்கத்தோடு இங்கே அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றி முடித்து அதை மரணத்தின் மூலமாக கண்டத்தை கொண்டு தனது அந்த செயலை, கர்மம் என்றால் வினை, அதாவது ஒரு செயல்பாடு அப்படின்னு அர்த்தம். சித்தத்தை செய்து முடித்தவர், கண்டத்தை கொண்டு தன்னுடைய மரணத்தின் மூலமாக பாவத்தை, கர்மம் என்பது அதையும் குறிக்கும். கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற. பிண்டம்னா உடல், மறுபடியும் அவர் மாம்சத்திலே வரப்போவதில்லை, மீண்டும் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, இனி பிறப்பிறப்பில்லை என்று உந்தி பெறன்னா என்ன அர்த்தம்? பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவருக்கு இனிமேல் எது கிடையாது? பிறப்பும் கிடையாது, இறப்பும் இல்லை. ஆகையால் அது பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை என்பதை தான் பிறப்பிறப்பில்லை என்று உந்தி பெற என்று தெளிவாய் இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு பாடம். இது பாருங்க, ஔவையார் எழுதிய பாடம். குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென அருளி கோடு ஆயுதத்தால் கொடிய வினையை களைந்து. குருவின் வடிவாகி, ஒரு குரு, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களை யாரும் நீங்க குருன்னு அழைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னாரு. அவரை குரு என்று அழைத்தார்கள். அதாவது போதகரே என்று அழைத்தார்கள், ஐயரே என்று அழைத்தார்கள், ரபி என்று அழைத்தார்கள். வேற எந்த கடவுளையும் அப்படி அழைக்கப்படவில்லை. ஆகையால் குரு. அந்த குரு என்பது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. அந்த குரு என்பது 2 சொற்கள், 2 எழுத்தும் ஒவ்வொரு சொல். கு என்றால் இருள், ரு என்றால் அழிப்பவர், இருளை அழிப்பவர், த டெஸ்ட்ராயர் ஆஃப் டார்க்னஸ். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? அவர் ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இருளோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்லாம் நம்ம வசனம் பார்க்கிறோம். அவர் நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்று சொல்லப்படுகிற அந்த கடவுள், அவர் குரு வடிவாகி குவலயம் தன்னில், குவலயம்னா இந்த உலகம், இந்த உலகத்திலே குருவின் வடிவாக இங்கே வந்தார். திருவடி வைத்து தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில கொண்டாந்து வச்சார். அப்படின்னா அவர் இங்கே அவதரித்தார், மனிதனாக அவதரித்தார். திறம் இது பொருளென, எதுக்கு? மனிதனாய் பிறப்பதுதான் சரி என்று, அதுதான் திறம் என்று. திறம் இது பொருளென, மனிதனை மீட்க மனிதனாக பிறப்பதுதான் திறம் என்று, திறம் இது பொருளென வாடா வகைதான். பாருங்க, நேற்று என்ன படிச்சோம் நம்ம? இரவா இன்பம். இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? வாடா வகைதான். அப்ப அந்த வாடா வகை அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் என்று அர்த்தம். அழிவில்லாத எட்டர்னிட்டி. அந்த வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி. அதை அவர் என்ன பண்ணாரு? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்.
மகிழ்ந்தெனக்கு அருளி கோடு ஆயுதத்தால், கோடுனா மரம், மரத்தாலான ஒரு ஆயுதத்தால் கொடிய வினையை களைந்து விட்டார்ன்னு சொல்லணும். கோடு ஆயுதம் என்றால் சிலுவை. அந்த சிலுவை மரத்திலே கொடுவினை, பாவத்தை, கொடிய பாவத்தை களைந்து போட்டு விட்டார். அதற்காக குருவாக இந்த குவலயத்திற்கு வந்தார். ஏன் வந்தார் என்றால், திறம் இது பொருளென, மனிதனை மீட்க மனிதனாக பிறப்பதுதான் திறம் என்று அறிந்து அதற்காகவே இந்த உலகத்திலே வந்து பிறந்து நமக்கு இந்த நித்திய ஜீவனை அளிக்கும் பொருட்டு, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மகிழ்ந்தென கருளி தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற இது விநாயகர் அகவல்னு போட்டிருக்கோம். சில விநாயகர் கோயில் எல்லாம் நிறைய ஔவையார் பாட்டு இருக்கும், அது நடுவில் இந்த பாட்டும் இருக்கும். அப்ப இந்த பாடல் யாரை குறிக்கிறது? இந்த பாடலின் பொருள் எந்த கடவுளை குறிக்கிறது? இல்லை, இந்த பாடலில் சொல்லப்பட்டதை எந்த கடவுள் செய்தார் அப்படின்னு பார்க்கணும். இதை செய்ததாக எந்த புராணத்திலும் இல்லை, எந்த வேதங்களிலும் இல்லை, நம்முடைய வேதாகமத்தில் மட்டுமே உள்ளது. ஆகையால் உங்கள் புலவர்களிலும் இவ்விதமாக சொல்லி இருக்கிறார்களே. காவு தடி, காவு பிளஸ் தடி, காவு என்றால் மரணம், காவு கொடுப்பது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மரணம். காவு தடி என்றதை நல்ல வேகமா வாசிச்சீங்கன்னா காவடின்னு. நம்ம சிலுவை தோளில் சுமந்து சென்றார். அவர் குறுக்கு தடியை தான் சுமந்து சென்றாரே வழி முழுமையா சிலுவையை எடுத்துட்டு போல. ஏன்னா நம்ம சினிமாலாம் காட்டுற மாதிரி நம்ம நினைச்சிடறோம் முழு சிலுவையை அவர் தூக்கிட்டு போன மாதிரி. டிராமால நம்ம சர்ச்சில் டிராமால கூட அப்படித்தான் நடிப்போம். ஆனா அது கிடையாது, நடந்தது அப்படி அல்ல. குறுக்கு தடி அதை தான் அவர் தோளில் சுமந்து சென்றார். நெடுக்கு தடி என்பது டார்ச்சர் ஸ்டேக் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த டார்ச்சர் ஸ்டேக் என்பது எங்க இருக்கும்னா, எந்த இடத்துல அவருக்கு தண்டனை கொடுக்க போகிறார்களோ அந்த குற்றவாளிகளுக்கான நெடுக்கு தடிகள் எல்லாம் ஏற்கனவே நடப்பட்டிருக்கும். குறுக்கு தடியை குற்றவாளிகள் தோளில் சுமந்து கொண்டு ஊர் வழியாக நடத்தி வரப்படுவார்கள். அவமதிக்க வேண்டும் என்பதற்காக, ஊர் முழுவதும் இவர்கள் குற்றவாளிகள் என்று பார்ப்பதற்காக, இவர்களை காரி உமிழ்வதற்காக, இவர்களை ஒவ்வொருவரும் பரியாசம் செய்து கேலி பேசி அவர்களை இவ்விதமாக வசைபாட வேண்டும் என்பதற்காகவே ஊருக்குள் அழைத்து செல்வார்கள். அப்பொழுது குற்றவாளிகள் தங்கள் தோளிலே அந்த குறுக்கு தடியை சுமந்து செல்வார்கள். அதுதான் பேட்டிபுலம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த லாட்டின் அண்ட் கிரீக்ல இட்ஸ் கால்ட் அஸ் பேட்டிபுலம். இந்த குறுக்கு தடி, அந்த குறுக்கு தடியை தான் அவர் சுமந்து சென்றார். அதை தோளில் சுமந்து சென்றார். காவடியும் அதே போலதான் தோல்ல தான் சுமந்துட்டு போவாங்க. அதை மலை மேலதான் தூக்கிட்டு போவாங்க. அவர்கள் காவியுடையை அணிந்து செல்வார்கள். இது எல்லாமே பாருங்க, எதன் அடிப்படையில், எதன் பின்னணியில் செய்யப்படுகிறது. அதுவும் குமர கடவுளுக்குத்தான் அந்த குறுக்கு தட்டியை சுமந்து செல்வார்கள். அந்த குமர கடவுள் எங்க இருப்பாரு? மலை மேல இருப்பாரு. அதனாலதான் அவருக்கு கோவணத்தாண்டின்னு சொல்லுவாங்க. உடை இல்லாமல் இருப்பார். இதெல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே சிலுவை மரணத்தின் ஒப்புமையாக, அப்ப சிலுவை மரணத்தை செய்து காட்ட, அதை விளக்குவதற்காக ஓமானமாக சொல்லப்பட்டதெல்லாம் மதமாகவும் கடவுளாகவும் மாறிவிட்டது. அது தெரியாம பின்னடைவிலே அதுவே தனியாக கடவுள், அதுவே தனியாக மதம், அதுவே தனியாக ஒரு ஆன்மீகம் என்று இவர்களாக முடிவெடுத்தபடியினாலே அது பிரிந்து போனது. என்ன பிரிந்து போனது? விசுவாசம் பிரிந்து போனது, நம்பிக்கை பிரிந்து போனது. பிரிந்து போனது என்று சொல்வதை காட்டிலும் திரிந்து போனது. அது கரப்ட் ஆயிடுச்சு. உண்மை தொலைந்து போனது, பூர்வீகம் அறியாமல் போனது, தாத்பரியம் தெரியாமல் போனது, அதனுடைய சத்தியத்தின் ஆழம் அறியாமல் போனது, பின்னணி தெரியாமல், வரலாறு தெரியாமல், அது எதுவுமே தெரியாம போனதுனால மாறிவிட்டது. அதை நாம் மீண்டும் கொண்டு வரணும்னா நாம் இதையெல்லாம் விளக்கி சொல்லும் போதுதான் அவர்களுக்கு புரியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் வரும். அந்த வசனத்திலே ரத்தத்தில் தோய்த்து
வெளுத்த ஆடை அப்படின்னு போட்டுருவோம். ரத்தத்தில் தோய்த்து வெளுத்த ஆடை. நல்லா யோசிச்சு பாருங்க. ரத்தத்துல ஒரு வெள்ளாடைய நீங்க தோய்த்து வெளியே எடுத்து அதை வெளுத்தீங்கன்னா என்ன கலர் வரும்? ரெட் கலர். ரெட் கலர் வராது, அது மங்கி காவி கலர்ல தான் இருக்கும். ரத்தம் தான் சிவப்பா இருக்கும், ஆனா அதை வெளுத்துருச்சுன்னா அது காவி நிறமாகத்தான் இருக்கும். அதனாலதான் அவங்க அந்த காவடி தூக்குறவங்க காவி நிறத்தை அணிந்து கொண்டு செல்லுவார்கள். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல் யாருக்கு பொருந்துகிறது என்று பார்க்கும்போது இது நம்முடைய ஆண்டவருக்குத்தான் பொருந்துகிறது, அவரை குறித்து பாடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. விண்ணரசு அமையும் உலகம் எல்லாம் இதுதான் தத்துவமே. எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவமே. மண்ணிடை இயேசு மறுபடி வருவார். இது தெளிவா புரியுது. இந்த மண்ணுக்கு, இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பது சத்தியம். அது சத்தியம். புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியம். ஒரு உடம்புல புண்ணு இருந்தா அதுக்கு மருந்து நிச்சயமா தேவை. பாவம் உலகத்தில் இருக்கும் வரை பாவம் இருக்க 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 அதற்கு மருந்து தேவை. அதான் அருமருந்தாம் இயேசு. அவருடைய மன்னிப்பு இல்லாமல் அந்த புண் ஆறவே ஆறாது. ஆனால் எவ்வளவு நாட்கள் உலகத்துல புண்ணு இருக்கோ, எவ்வளவு நாட்கள் பாவம் இருக்கோ, அத்தனை நாட்களும் மருந்து அதற்கு தேவை, மன்னிப்பு அதற்கு தேவை. அதுக்கு அடுத்து எழுதுறாரு பாருங்க, விண்ணரசு பரலோக ராஜ்யம் அல்லது கடவுளின் ராஜ்யம், தேவராஜ்யம் அப்படின்னு சொல்றோமே, அந்த விண்ணரசு கடவுளின் ராஜ்யம் உலகம் எல்லாம் இதுதான் தத்துவம். எங்கெல்லாம் காட்ஸ் கிங்டம் இருக்கோ அங்கெல்லாம் இதுதான் தத்துவம். எது? அவர் மீண்டும் வருவார், அவர் வரும் வரை பாவ மன்னிப்பு தேவை என்பதுதான் தத்துவம். எல்லாருக்கும் இல்ல. அந்த தத்துவம் எங்க இருக்கான்? விண்ணரசு அமைகின்ற இடமெல்லாம். நம்ம எல்லாம் காட்ஸ் கிங்டம்ல இருக்கோம். நம்ம மேன்ஸ் கிங்டம்ல இல்ல. we are in காட்ஸ் கிங்டம். ஆனால் நமக்கு இதுதான் தத்துவம். எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னாரு. அவர் வெறும் எழுத்தை தான் சொன்னாரு, இவர் கூட எண்ணையும் சேர்த்துக்கிறார். ஈவன் த நம்பர்ஸ், நாட் ஒன்லி த லெட்டர்ஸ், நாட் ஒன்லி த ஆல்பபெட்ஸ். எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் கால்குலேஷன்ஸ், ஆல் ரைட்டிங்ஸ். எழுதுகிற ஒவ்வொன்றும், எல்லா எழுத்தும் அவர்தான், எல்லா கால்குலேஷனும் எண்ணிக்கையும் அவர்தான். எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே. இயேசுவை நாம் நம்புவோமே, அவரை விசுவாசிப்போமே, நம்பிக்கை கொள்வோமே. இந்த பாட்டு யார் எழுதுனது தெரியாது. அதான் நான் தான் சொல்றேன், 4 நாளா நமக்கு பைபிளும் தெரியாது, இதுவும் தெரியாது. இதையும் முழுசா நம்ம படிக்கிறது. இது கண்ணதாசன் எழுதிய, கண்ணதாசன் இயேசு காவியம் என்கின்ற நூல். அவர் எழுதிய கடைசி புத்தகம் இயேசு காவியம். அந்த இயேசு காவியம் தான் அவர் மரணத்திற்கு முன்பாக எழுதியது. அச்சில் ஏறுவதற்கு முன்பாகவே இறந்து போய்விட்டார். 21 நாட்களிலேயே எழுதி முடித்த ஒரு புத்தகம். அப்படியே 4 நற்செய்தி நூலை கொடுத்தாங்க. நம்ம யாரும் கொடுக்கல, கேத்தலிக்ஸ் தான். தோமாவுடைய ஆலயங்கள்லாம் காப்பாற்றப்பட்டது யாரு? கேத்தலிக்ஸ் தான். எருசலேம்ல இன்னைக்கு அப்படியே நம்ம புனித யாத்திரை ஹோலி லேண்டுன்னு போறோமே, அந்த ஹோலி லேண்டை காப்பாற்றும் தான் யாருன்னா கேத்தலிக்ஸ் தான். நம்ம செய்யல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே ஒதுக்குவோம். அவங்க எல்லாம் கேத்தலிக்ஸ், நம்ம எதையும் செய்ய மாட்டோம். செஞ்சவனையும் நம்ம குற்றப்படுத்திட்டு இருப்போம். அவன் தான் காப்பாத்தினா, அவன் தான் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வருமே, அதெல்லாம் அவனாலதான் பண்றோம். கண்ணதாசன் அவர் எழுதிய நூலுக்கு ஃபாதர்ஸ் தான் அவரை கூட்டிட்டு போய் பெங்களூர்ல தனியா கொண்டு போய் உட்கார வச்சு அவரை அந்த 20 நாளும் அவர் எங்கேயாவது குடிச்சிட போறாருன்னு சொல்லி அவரை கொண்டு போய் தனியா வைத்து அவரும் ஒரு
ஒப்பு கொடுப்போடு அதை எழுதினார். அந்த எழுதின பின்பு அவருடைய மனமாற்றம் மிகப்பெரிய மனமாற்றமாக இருந்தது. அந்த புத்தகம் எழுதியவுடன் அவர் சிக்கானார். சிக்கானதுக்கு அப்புறம் அமெரிக்கா போனார். அமெரிக்கா போகும்போது அந்த நூல் எழுதுவதற்காக கொடுக்கப்பட்ட பைபிளை எடுத்துட்டு போனாரு. அதை திரும்ப வரும்போதும் அவர் அதை கொண்டு வந்தார். அவர் மரணமான பின்பு அவருடைய சடலத்தை வைத்திருக்கும் போது தலைமாட்டில் வச்சிருந்த புத்தகம் இயேசு காவியம். அந்த பைபிளும் அவர் பக்கத்துல வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. என்னை பொறுத்தவரை அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருப்பார். கடைசியாக எழுதின நூல் இந்த நூல். கடைசியாக அவர் எழுதினது அப்படியே நம்மெல்லாம் கூட அந்த அளவுக்கு எழுதியிருக்க மாட்டோம். பைபிளை 30 வருஷம் 40 வருஷம் படிச்சவங்க கூட அப்படி எழுத முடியாது. ஆனால் அந்த 4 நற்செய்தி நூல்களை வைத்து ஜீசஸுடைய அப்படியே மொத்தத்தையும் என்ன அருமையா ஆழமாக அவர் எழுதியிருக்கிறார். அதுல நிறைய இருக்கு. அந்த புத்தகம்லாம் நீங்க வாங்கி படிக்கணும். அந்த பாடல்கள் எல்லாம் படிக்கணும். அதுல அவ்வளவு அழகாக அருமையாக எல்லாவற்றையும் அவர் எழுதியிருப்பார். கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடம். இந்த பாடல் பாருங்க, இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். உண்ட பணக்காரன் அவன் தொந்தியென விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அது வந்த பின்பு தாய் விழுந்து மரணம். வாழை இலை தண்டு மலர் காய்கனிகள் ஆனவுடன் வாழையடி வாழையொன்று ஜனனம், அது வந்த பின்பு தாய் விழுந்து மரணம். ஒன்று மட்டும் உண்மை அறி ஊற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம் அப்படின்னு அவர் எழுதுறார். இது என்ன பொருள், அர்த்தம் என்னன்னு பாருங்க. உண்ட பணக்காரன் அவன் தொந்தி என விம்மி வரும். ஒரு தொந்தி வயிறு பெருசா விம்மி புடைச்சிக்கிட்டு அப்படி ஒரு பெரிய வயிறோட ஒருத்தன் வரான். எப்படி வருவானோ அந்த வயிறு மாதிரி. அதுவும் என்னன்னா பணக்காரன் தொந்தி இன்னும் பெருசா இருக்கும். ஏன்னா நிறைய சாப்பிடுவான்னா, அதனால அவர் அப்படி எழுதுறாரு. உண்ட பணக்காரன் தொந்தி எப்படி விம்மி வருமோ அந்த மாதிரி நண்டுடைய வயிறு பெருசாகும். நண்டில் அப்படி விம்மி புடைத்திருக்கும் நண்டிலிருந்து பிள்ளை நண்டு ஜனனம். அதோட குட்டி அது விழுந்ததும் அது வந்த பின்பு தாய் விழுந்து மரணம். நண்டுனாவும் ஒவ்வொரு பிரசவத்திலையும் தாய் நண்டு செத்து போயிடும், குட்டிங்க தான் வரும். அதே போல வாழை இலை தண்டு மலர் காய்கனி ஆனவுடன் அது கீழே ஒரு கன்று வரும். வாழையடி வாழையொன்று ஜனனம், அந்த கன்று வந்த உடனே தாய் என்ன ஆயிடும், முடிஞ்சு போச்சு, தாய் விழுந்து மரணம். அதே போல ஒன்று மட்டும் உண்மை அவர் சொல்ற தன்னை குறித்து சொல்லுகிறார். அறிவு ஊற்று எடுத்து பாட்டெழுதும், அறிவூற்றில் ஒரு பாட்டெழுதும் இந்த செந்தமிழ் மாகவியின் மரணம், என்னோட சாவு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம். நான் இருக்கும்போது பேர் வராது, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது எனக்கு பெருமை எப்பொழுது வரும் என்றால், நான் யார் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் என்றால் என் மரணம் வந்த பின்புதான் என்று சொல்லுகிறார். மரணத்தின் பின்புதான், இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்புதான் நமக்கே பெருமை. கிறிஸ்தவர்களுக்கு பெருமையே எதுல, இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் அதுதான் நமக்கு பெருமை. ஏனென்றால் அவருடைய மரணம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அவரே என்ன சொல்றாரு, பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். மரண சாசனத்தை எழுதியவன் உயிரோடு இருக்கும்போது அந்த சாசனத்துக்கு பேர் இல்ல. அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் ஒண்ணும் கிடையாது, இறந்தாதான். இயேசு கிறிஸ்து இறந்த பின்புதான் அந்த சாசனம் நமக்காக எழுதப்பட்டது. அதை நம்ம எடுத்துட்டு ஒரு பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வச்சாக்க அந்த உயில் எப்ப யூஸ் ஆகும், அவர் செத்தாதான் யூஸ் ஆகும். எழுதினவர் சாகணும், எழுதினவர் மரிக்கணும். அதேதான் நம்முடைய ஆண்டவர் மரித்து அந்த சாசனத்தை எழுதி, அந்த சாசனம் என்பது புதிய உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தை நாம் இன்று பெற்றுக்கொண்டு அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரது மாம்சத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு நாம் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பெருமை? மரித்தால் பரலோகம் போவேன் என்ற பெருமை.
வேற எந்த பெருமையும் நமக்கு வரக்கூடாது. செத்தன்னா நான் பரலோகத்துக்கு போவேன்ற பெருமை தான் வரணும். அதற்கு நீ நம்பிக்கை, நீ நிச்சயமாக பரலோகம் செல்லுவாய் என்பதன் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 3 தான். சிம்பிளா சொல்லணும்னா 3. அது என்ன? ரட்சிப்பின் அனுபவம், பரலோகத்தின் நிச்சயம். ரட்சிப்பின் அனுபவம், பரலோகத்தின் நிச்சயம். அந்த 2க்கும் இடைப்பட்டிருப்பது சாட்சியுள்ள ஜீவியம். ஒண்ணு ரட்சிப்பின் அனுபவம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் எதை கொடுக்கும் என்றால் பரலோகத்தின் நிச்சயத்தை நமக்கு கொடுத்துவிடும். நிச்சயிக்கும். பரலோகத்தின் நிச்சயம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். போல நீ டிக்கெட் வாங்கியிருக்க, உள்ள நுழையுது. ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. எதுல? ரட்சிப்பின் அனுபவத்துல. ரட்சிப்பின் அனுபவத்தில் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கு நடுவுல நமக்கு முக்கியமான ஒன்று இருக்கு. அதுதான் சாட்சியுள்ள ஜீவியம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெரி சிம்பிள். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது அதுல நமக்கு மிக 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 எளிமையான வெரி சிம்பிள் லைஃப். நமக்கு அது கஷ்டமா தெரியும். உடனே சொல்லுவீங்க, உனக்கு என்ன ஜாலியா உட்காந்துட்டு பேசிட்டு போயிடுவேன், எங்களுக்கு தானே தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் எளிமையானது. ஏன் சொல்றேன்னா வெரி சிம்பிள். எக்ஸாம் இருக்கும் டெய்லி. அதுக்கு என்ன இருக்கும்? எக்ஸாம். ஆனா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடும். சொல்லலாமா? கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி எக்ஸாம் வச்சு ஃபெயில் ஆனா யார் தப்பு? எக்ஸாம் வைக்கிறவர் தப்பா? எழுதுற நம்ம பேர மட்டும். ஏன்னா ஆதியாகமம் வெரி சிம்பிள். ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சாரு. அது ஓப்பன் டைப் எக்ஸாம். மட்டும் சொன்னார், அப்பா இதை சாப்பிட்டீங்கன்னா செத்துருவேன், இதை சாப்பிட்டீங்க. இப்ப ஆன்சர் டிக் பண்ணு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? தப்பான ஆன்சரை டிக் பண்ணும். அவன் ஃபெயில் ஆனதுல நம்ம ஃபெயில் ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கையில தினம் எக்ஸாம் இருக்கும். ஆனா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிட்டு தான் எக்ஸாம் வைப்பார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஓப்பன் டைப் எக்ஸாமை கண்டுபிடிச்சவரே அவர் தான் முதல்ல. இப்ப சொல்றாங்க ஓப்பன் டைப் எக்ஸாமு, பார்த்து எழுதுற எக்ஸாமு என்னன்னோ சொல்றான். இதெல்லாம் இப்ப வந்தது. ஆனா முதல் மனுஷனை படைக்கும் போதே ஆண்டவர் வச்ச எக்ஸாமே அதுதான், ஓப்பன் டைப் எக்ஸாம். எவ்ரிதிங். சாபமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. எது வேணுமோ எடுத்துக்கோ. ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு. எது வேணுமோ எடுத்து. அப்படிதானே சொல்றாரு. உபாகமத்துல தானே சொல்றாரு, எல்லாமே முன்னால வைக்கிறோம். ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். நீ எடுக்கிறது, நீ சூஸ் பண்றது. அப்புறம் why you are blaming God? கடவுளை நம்ம நிந்திப்பது தவறு இல்லையா? எல்லாமே உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஆப்ஷன் இஸ் இன் யோர் ஹேண்ட். எவ்ரிதிங் இஸ் இன் யூ. அதுல நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேத்தே நான் சொன்னேன், நம்ம ஒரு புது ப்ராடக்ட் ஆகும். அந்த புது ப்ராடக்ட் ஆகும் போது அதை யூஸ் பண்றதுக்கு கையில ஒரு மேனுவல் கொடுக்குறாங்களே, அதுதான் பைபிள். அதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? மொபைல் வாங்கும் போது கையில ஒரு புக்கு கொடுப்போம். அதை நம்ம எடுத்து படிக்கவே மாட்டோம். மொபைல் ஹேங் ஆகுது பத்தியா, அப்போ தேடுவோம் அந்த புக்கு எங்கிறது எடு அப்படின்னு. அதே மாதிரிதான் பைபிளும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பிரச்சனை வந்ததுன்னா தேடுறது, எக்ஸாம் வந்தா தேடுறது, உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்ததுன்னா தேடுறது. அப்படி இல்லை. அது யூ ஷுட் கீப் இட் ஆல்வேஸ். இது எப்போதும் இது அப்படியே இருக்கணும். அதுதான் ஜீவன். வார்த்தை தான் ஜீவன். அதுல எல்லாமே அடங்கும். அது க்ளோஸ். அதனாலதான் ஒரு பெரிய ஒரு ஊழியர், பெரிய ரைட்டர், அவர் என்ன சொல்றார்? டூ நாட் வாக் வித் த பைபிள், வாக் இன் த பைபிள்.
புரியுதா? do not walk with the Bible. பெருமையா அப்படி கையில தூக்கிட்டு பைபிளோட நடக்காதப்பா, பைபிளுக்குள்ள நட. நம்ம walk in the Bible, do not walk with the Bible. அதனாலதான் அவர் இன்னொன்னு சொல்றார், உன்னுடைய சபையை நீ எப்படி தேர்ந்தெடுக்கிறாய்? Don't search a church that is near your house. Search a church which is near to the word of God. அதான் சொல்றாரு, வீட்டு பக்கத்துல இருக்க சர்ச்சு தேடாதப்பா, வார்த்தைக்கு பக்கத்துல இருக்க சர்ச்சா தேடு. வார்த்தை அது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை. வார்த்தை தான் முக்கியம், அதுதான் ஜீவன். நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ற நீ மனமே மாற்றி பிறக்க வகை எறிந்தாய் இல்லை. மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய்? ஆற்றில் கிடந்தும் துறை எறியாமல் அலைகின்றையே. இது பட்டினத்தார் பாடல். இது ஒரு சித்தர் பாடல். நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே. அதாவது நீற்றைன்னா திருநீருன்னு அர்த்தம். அந்த பட்டையா அடிச்சுக்கிறியப்பா, நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ன. கோயில்ல எந்த குளத்தை பார்த்தாலும் அந்த குளம் இந்த குளம்னு போய் முங்கி முங்கி எழுதிருக்கிறியே மனமே, மாற்றி பிறக்க வகை அறிந்தாயில்லை. புதிய சிஷ்யாய் மாற மீண்டும் பிறக்க உனக்கு வகை தெரியவில்லை. மாமறை நூல் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறந்தா மந்திரம், பிறந்த நாளுக்கு மந்திரம், அதுக்கப்புறம் சீமந்தத்துக்கு மந்திரம், கல்யாணத்துக்கு மந்திரம், செத்தா மந்திரம், கருமாந்தத்துக்கு மந்திரம். 7 கோடி மந்திரம் என்ன கண்டார்? ஆற்றில் கிடந்தும், இந்த வாழ்க்கையின் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகிறது. கரை சேர தெரியாமல் இருக்கிறீப்பா. துறை என்றால் கரை, துறைமுகம் அப்படின்னா எங்க இருக்கும்? அது கடல் நடுவில் இருக்க கரை. துறை அறியாமல் அலைகிறது. இதெல்லாம் செஞ்சு பிரயோஜனம் இல்லப்பா, நீ கரை சேரணும்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது உன்ன அப்படின்னு சொல்ற ஒரு சித்தர் பாடல், பட்டினத்தார் பாடல். ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றேன், மீண்டும் பிறக்க வேண்டும். ஏன்னா இங்க மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லை. மாற்றி பிறக்கிறதுக்கு இன்னும் தெரியல உனக்கு, அது தெரிஞ்சுக்க. அந்த 2ஆம் பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, born again. யோசிச்சு பாருங்க. ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரணம், இருமுறை பிறந்தால் ஒரு முறை மரணம். புரியுதா? ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரணம், இருமுறை பிறந்தால் ஒரு முறை மரணம். 2 பிறப்பு இருக்கு. ஒண்ணு தாய் மூலமாக நாம் பிறக்கிற பிறப்பு, இன்னொன்னு ரட்சிப்பினால் நம்ம என்ன பண்றோம்? born again, மீண்டும் பிறக்கிறோமா, அது 2 பிறப்பு. இறப்பும் இந்த உலகத்துல நம்ம உடல் செத்து இறக்குறோமே, அது முதல் இறப்பு. கடைசியில அங்க அக்கினியில விழுந்து இறக்குறோமே, அது 2வது இறப்பு. இங்க 2 முறை பிறந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு மரணம் தான். இங்க ஒரு முறை பிறந்தீங்கன்னா உனக்கு 2 மரணம் உண்டு. இங்கேயும் இறக்கணும், நீ அங்கேயும் சாவும். அதான் ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரணம், இருமுறை பிறந்தால் ஒரு முறை. ஆமென். ஆமென். வச்சீங்க. ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரணம், இருமுறை பிறந்தால் ஒரு முறை மரணம். வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் தமேவம் விதித்வாதி மிருத்தியமேதி நானிய பாந்தா வித்யதே அயனாய. இது ஸ்வேதாஸ்வராத உபனிஷத்துல இருந்து வர ஒரு பாட்டு. அதுக்கு பொருள் என்ன பாருங்க. இருளுக்கு அப்பால் உள்ள சூரியனை போன்ற ஒளியுள்ள வல்லமை நிறைந்த புருஷனை நான் அறிவேன். அவரை அறிவதின் மூலமே மரணத்தினின்று கடந்து போக முடியும். அதை தவிர வேறு வழியே இல்லை.
தெளிவா சொல்லுது. இருளுக்கு அப்பால் உள்ள சூரியனை போன்ற ஒளியுள்ள எல்ஷடாய், சர்வ வல்லமை நிறைந்த சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், புருஷனை நான் அறிவேன். அவரை அறிவதின் மூலமே என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னது. நானே உயிர்த்தெழுதல் என்று சொன்ன ஒரு கடவுள். பாருங்க, திருமூலர் பாடல். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு. இந்த உள்ளம் இருக்க, அது பெரிய கோயில். இந்த ஊன் உடம்பு இருக்க, அதுதான் ஆலயம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானார்க்கு நம்மேல் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அள்ளி வழங்குகிற வள்ளல் பிரான் ஆகிய கடவுள், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் தான் என்ன பண்றாரு? நம்முடைய எல்லா ஈவும் எந்த வரமும் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. அப்போ வள்ளல் பிரானாருக்கு என்னுடைய வாய் என்ன? கோபுர வாசல். ஒரு கோயிலுக்கு கோபுர வாசல் இருக்கும். நீயே கோயில் ஆகும் போது உன் வாய் என்னவா இருக்கணும்? கோபுர வாசலா இருக்கணும். கோயிலுக்குள்ள போறதுக்கு வாசல் இருக்கணும், கோபுர வாசல். அந்த கோபுர வாசல் வழியா தான் எல்லாரும் வரணும். அப்ப நீ உன்னுடைய வாய் வாசலாக இருந்தால்தான் எல்லோரும் வருவார்கள். வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வருவாங்க? அப்ப நாம வாய் திறந்து ஆலயத்தில் யார் இருக்கிறார் என்பதை சொன்னால் அவங்களும் ஆலயத்திற்குள்ளாக வருவார்கள். தெள்ள தெளிந்தார்க்கு, நல்ல தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கிற நமக்கு, தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன், நம்முடைய லைஃப், வாழ்க்கை தான் சிவலிங்கம். நேத்தே சொன்ன, சிவம் என்றால் அன்பு, லிங்கம் என்றால் அடையாளம். சிவலிங்கம் என்றால் அன்பின் அடையாளம். எது? என்னுடைய ஜீவன். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே அன்பின் அடையாளம். கள்ள புலன் ஐந்தும், புலன்கள் ஐந்தும், அதான் கண், மூக்கு, செவி, வாய், மெய் என்று சொல்லுகிறோமே, அந்த 5 புலன்கள் கள்ள புலன். ஏனென்றால் அதுதான் பாவத்திற்கு, அதுதான் தூண்டுது. அந்த 5 புலன்கள் மூலமா தான் நம்ம பாவத்தை செய்கிறோம். அதனாலதான் இப்போ ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கை இதுவா இருந்தா அதை தரித்து போடு, ஒரு கண் இருந்தா அதை தரித்து போடு, எல்லாத்தையும் வெட்டி போடு, பரலோகத்துக்கு அப்படி பரவாயில்ல, அறகுறையா போனா கூட அப்படின்னு அதை ஒரு தீவிரமாக சொல்வதற்காக அப்படி சொல்ற. அப்ப அந்த கள்ள புலன் ஐந்தும் என்ன ஆயிருமோ? காளா மணி விளக்கு. அந்த கோயிலுக்கு மணி விளக்குங்க எப்படி டெக்கரேட் ஆகுதோ அது மாதிரி உன்னுடைய 5 புலன்களும் ஒரு கோயிலை அலங்கரிக்கிற விளக்குகள் போல மாறிவிடும். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு, அந்த கடவுளுக்கு உன்னுடைய வாய்தான் கோபுர வாசல். நீ தெள்ள தெளிந்து விட்டாய் என்றால் உன்னுடைய ஜீவன் அன்பின் அடையாளமாக மாறும். இந்த 5 புலன்களும் ஒரு ஒளி வீசும் விளக்குகளாக இருக்கும். நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். திருமூலர் பாடல். கோயிலாவதேதடா, குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே, குளங்களும் மனத்துளே. சிவவாக்கியர் பாடுறாரு, கோயில்ன்றது எங்கடா இருக்கு, குளம்ன்றது எங்கடா இருக்கு? கோயிலும் குளமும் அதே கும்பிட்டு இருக்கீங்களே, கும்பிடும் குலாமரே, கோயிலும் உன் மனசுக்குள்ளதான் இருக்கு, குளமும் உன் மனசுக்குள்ள. நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தான்.
எது எனக்கு தெளிவு கொடுக்கும்? என் வாழ்க்கையில எது தெளிவு கொடுக்கும்? குருவான கடவுளுடைய திருமேனியை நீ பார்க்க வேண்டும். அந்த திருமேனி எது? எந்த திருமேனி? சிலுவையிலே அவர் 5 காயங்களை ஏற்றுக்கொண்ட அந்த திருமேனி. உனக்காக அவர் பாடுகளை அனுபவித்து மரித்தாரே அந்த திருமேனி. காயத்தோடு வந்து காண்பித்தாரே அந்த திருமேனி. 12 சீஷர்களுக்கே அவர் காயத்துடன் தான் வந்தார். தோமாவிற்கு தன் காயத்தை காண்பித்தார். அது ஒரு செகண்ட்ல அப்படி போயிருமே, போனோன்னா போயிருக்கலாமே. ஏனென்றால் அவர் மறுரூபத்திற்கு போறாரு. அவர் அந்த இது வேற வரப்போகுது அவருக்கு அந்த. ஆனால் அதை அவர் ரீட்டைன் பண்றாரு. ஏனென்றால் அவருக்கு தெரியும் நம்மளுடைய விசுவாசம் எந்த லெவல்ல இருக்குன்னு தான் என்ன பண்ணாரு, காயத்தோடு வந்து காண்பித்தார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவருடைய அந்த மரணம் எனக்காக மரித்த அவர் பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக ஆகும்போது அந்த திருமேனியை கண்டால் நமக்கு தெளிவு. திருமேனி காண்பது தெளிவு. குருவின் திருநாமம் செப்பல். அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்கிறது. அவர் நாமத்தை சொல்லி நாம் துதிப்பது. திருநாமம் செப்பல், செப்புவது. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவருடைய வசனத்தை கேட்க 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 தான் உனக்கு தெளிவு வரும். தெளிவு குரு உரு. அவருடைய உருவத்தை ஒவ்வொரு அவருடைய சாயலை சிந்தித்து கொண்டே இருப்பது தானே அப்படின்னு சொல்லப்படும். யோசிச்சு பாருங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு எந்த திருமேனி? நிறைய மாலையும் தலையில கிரீடமும் நகை நகையா மாட்டிட்டு இருக்க அந்த திருமேனியா? இல்லையே, தெளிவே வராது. அதை பார்த்தா பக்தி எதிரில் போய் நிக்கிறவன் பார்த்தோம்னா இது எத்தனை கிலோ தங்கம் இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்போம். அநேகமா கோயில் போயிட்டு வெளியே வருவங்க பேசுறத நானே பார்த்தேன். எவ்வளவு இருக்கும்ல, ஒரு 100 சவரம் 1000 சவரம் இருக்கும்ல தான் பேசுறாங்க. கடவுள் பத்தியோ அந்த பக்தியை பத்தியோ அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா டைவர்ஷன் தானே. அதை பார்க்கும்போது தானே தெளிவு குருவின் திருமேனி. அது என்ன திருமேனி? அந்த திருமேனி எது? எதை பார்த்தால் நீ தெளிவடையும். அவர் எவ்வளவு உருவத்தை அவர் காமிச்சிருக்கலாமே. ஆனா மீட்பு என்று வரும்போது, ரட்சிப்பு என்று வரும்போது, பாவ மன்னிப்பு என்று வரும்போது, உலகத்தை மீட்க வேண்டும் என்று வரும்போது அவர் கொண்டு வந்த திருமேனி அடிபட்டு நொறுக்கப்பட்ட திருமேனி. My God is very very clear. My God is very clear. அவர் ரொம்ப தெளிவு. அதனாலதான் அவர் தெளிவு. குருவி அந்த திருமேனியை பாரு, தெளிவடைவ. அவருடைய அந்த நாமத்தை சொல்லு. குருவின் திருநாமம் செப்பல். அதை சொல்லு. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லு. இம்மானுவேலேன்னு சொல்லு. எல்ஷடாய்ன்னு சொல்லு. யெகோவா ரீயேன்னு சொல்லு. யெகோவா ஜாயிரேன்னு சொல்லு. யெகோவா ரஃபான்னு சொல்லு. திருமேனி பார்த்துட்டு மத்தம் இல்ல, திருநாமத்தை சொல்லிட்டே. அது மட்டுமல்ல, திருவார்த்தை கேட்டல். திருவார்த்தை கேட்டல். அந்த வார்த்தையை நீ கேட்கணும். நீ அந்த வார்த்தையை கேட்டினா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. அதை நம்ம மறந்தோம். சங்கீதம் 40 வாசிக்கலாமா? எடுக்கிறீங்களா? சங்கீதம் 40 40ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்யா? முதல் 3 வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையாற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை
அவர் என் வாயிலிருந்து கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தர் நம்புவார்கள். கர்த்தரை நம்புவார். பாத்துங்க, இந்த 3 வசனம் தெளிவா பாத்துங்க. முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன், அதிகாரம் சொல்லக்கூடாது. சங்கீதத்துக்கு அதிகாரங்கள் கிடையாது. சங்கீதங்கள் எல்லாமே சங்கீதம். சங்கீதம் 1, சங்கீதம் 2 அப்படிதான் சொல்லணும். 40ஆம் சங்கீதம் தான் சொல்றமே ஒழிய சங்கீதம் 40ஆம் அதிகாரம்னு சொல்லக்கூடாது. இது அதிகாரம் கிடையாது. சங்கீதங்களின் புத்தகங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒவ்வொன்றும் சங்கீதம். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. சங்கீதம் தான் சொல்றமே ஒழிய அதிகாரம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. யோசிச்சு பாருங்களேன், எந்த அழகா எழுதுறாரு. நம்ம ஏதாவது ரொம்ப கவனிச்சு கேட்கணும்னா எப்படி கேட்போம்? குழந்தைங்க கிட்ட போய் அப்படி சாஞ்சு கேட்போம். என்னிடமாய் சாய்ந்து, அத அவ்வளவு அழகா எழுத. என்னிடமாய் என் கூப்பிடுதலை கேட்டார். ஃபர்ஸ்ட் அது. 2வது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு? கண்மலையின் மேல் நிறுத்தி. கண்மலைன்னா யாரு? யாரு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞானக்கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. யாரு அந்த கண்மலை? கிறிஸ்துவே. கண்மலை கிறிஸ்துவே. அதான் என்ன பண்ணாரு? நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு? கண்மலையின் மேல் நிறுத்துறாரு. எங்க இருந்து? உளையான சேத்துல இருந்து, பாவத்துல இருந்து, இதுக்கு முன்னால் இருந்த பழைய வாழ்க்கையில இருந்து என்னை தூக்கிட்டு போய் கண்மலையின் மேல் நிறுத்தி, அதோட வீட்டுல என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஏன்? மலை மேல கொண்டு போய் நிற்கும் போது என்ன ஆகும்? சறுக்கும். அந்த சறுக்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாரா? உறுதிப்படுத்தி. மான் கால்களை போல அப்படின்னா ஏன் சொல்றாரு? மான் கால்கள் ஸ்ட்ராங்கா, அது உடைச்சிக்கும். மான் கால்கள் ஏன் நம்மளுக்கு சொல்றாரு? மான் கால்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு தாவீது சொல்றாரு. எதுக்கு? மான் இடறி விழவே விழாது. மலை உச்சியில போய் நின்னா கூட எட்டி பள்ளத்தாக்க பார்த்துட்டு சாதாரணமா போகும். உறுதிப்படுத்தப்பட்ட கால்கள். 2வது, மான் வேகமா ஓடும். எப்ப வேகமா ஓடும்? ஆபத்து. கரெக்டான வார்த்தை சொல்றேன். எப்ப வேகமா ஓடும்? சத்ரு துரத்தும் போது. சத்ரு வந்தாலே என்ன பண்ணுமா? வேகமாய் ஓடும். நமக்கு சத்ரு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? அங்க இருந்து வேகமாய் ஓடணும். யோசேப்பு அதுதான் பண்ணான். யோசேப்பு என்ன பண்ணாரு? ஓடினார். ஏன்னா இந்த சத்ரு வரான். பாவம் நெருங்கும் போது, சாத்தான் என்னை நெருங்கும் போது நான் என்ன பண்ணக்கூடாது? அங்க நிக்க கூடாது. அங்க என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். அதனாலதான் மான் கால்களை எனக்கு தாங்க. ஒண்ணு உறுதிப்படுத்தப்பட்டது, இன்னொன்று வேகமாய் ஓடக்கூடியது. எப்போ ஓடும்? சத்ருவிடமிருந்து விலகி ஓடுவதுதான் அதை ஒழிய பயந்து ஓடுவது அல்ல. அதை நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. அப்படி இருந்தாக்கா சங்கீதம் 1 1ஆம் சங்கீதத்திலே அவர் என்ன சொல்றாரு? நீங்க எங்க உட்காராத? ஆமா, அங்க நிக்கிற இடத்துல கூட நீ நிக்காத அப்படின்னா பயந்து போறது இல்ல, விலகி போவது. விலகி வேகமாய் ஓட வேண்டும். அப்ப அது 3வது வசனம் பாருங்க. நமது கடவுளை துதிக்கும் புது பாட்டை அவர் வாங்கி கொடுத்தார். ஒரு புது பாடல். இதுக்கு முன்னால பாடின பாட்டே கிடையாது. எப்பொழுது அவர் உன்னை தூக்கி எடுத்து விட்டாரோ இனி உன் வாயிலிருந்து வருக வேண்டியது எது வரணும்னா அது நம்பிக்கையின் பாடலாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியின் பாடலாக இருக்க வேண்டும். அது என்ன மாதிரி பாடல்?
அது துதிக்கும் பாடல், நம்பிக்கையின் பாடல், உற்சாகத்தின் பாடல், சோர்வு இல்லாத பாடல், புதிய பாடல். அது இனிமே பழைய பாட்டை நீ பாடக்கூடாது. இவ்வளவு நாள பழைய பாட்டெல்லாம் பாடிருப்ப, அந்த பழைய பாட்டை நீ இனிமே பாடக்கூடாது. என்னத்த சம்பளம் வந்தது பாடக்கூடாது. என்னத்த பெருசா ஒரு கார் கூட வாங்க முடியல அப்படின்னு பாடக்கூடாது. இந்த பழைய பாட்டெல்லாம் தூக்கி போட்டு இனி உன் வாயில் என்ன வரணுமா? புது பாட்டு. புது பாட்டு. ஏனென்றால் அந்த புது பாடல் உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். எல்லாம் பழையவை எல்லாமே ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு ஒரு பாட்டை பாடணும். அந்த புது பாட்டு ஏன் அதை பாட சொல்றாரு? அந்த பாட்டை ஏன் உங்ககிட்ட கொடுக்குறாரு? அந்த பாட்டுன்றது வேற ஒண்ணு இல்லை, உன்னுடைய சாட்சி. அதை உன் வாயில் கொடுத்து அநேகர் அதை கண்டு பயந்து, உனக்கு இல்ல கர்த்தரை நம்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்டாலே மத்தவங்க எல்லாம் அவர்கிட்ட வந்து சேரணும். எப்படி வந்து சேரணும்? பயந்து நம்பணும். அவரை நம்புவதற்கு உன் பாட்டு பயன்பட வேண்டும். உன்னுடைய சாட்சி வந்து அதுக்கு பயன்படும். அதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணணும்? உன்னை நம்ப கூடாது, அவங்கள நம்பணும். எப்பொழுது சமாரிய ஸ்திரீ ஊருக்குள்ள ஓடி போய் சொன்னாலும், சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? சமாரிய ஸ்திரீய பிடிச்சிக்கிட்டாங்க, அவளை விட்டுட்டாங்க. எங்க ஓடினாங்க? இயேசு கிறிஸ்துவிடம் ஓடினார். நாங்களே நேர்ல போய் பார்த்து பேசிட்டோம். ஆனா புதுப்பாட்டு பாடுனது யாரு? சமாரிய ஸ்திரீ. புதுப்பாட்டை எங்க கொடுத்தாரு? கிணத்தடியில கொடுத்தாரு. அந்த புதுப்பாட்டை கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணா? ஓடி போய் புதுப்பாட்டை பாடினான். வந்து பாருங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவரு தீர்க்கதரிசியா, அவர் தான் மேசியாவா அப்படின்னு சொல்லி போய் புது பாட்டை பாடினா, இப்ப ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? பயந்து நடுங்கி ஓடி வந்து அவரையே நம்பி, அவரை இன்னும் நீங்க எங்க கூட 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லி இருக்க வச்சாங்க. ஆமென். அதுதான் புதுப்பாட்டு. புதுப்பாட்டை பாடினால் அநேகர் அதை நம்பும்படியான பாடலாக இருக்கப்பட்டது. இதுல ஒரு பெரிய லிஸ்ட் பாருங்க. செத்து போன கடவுளுங்க லிஸ்ட் கொடுங்க. நோவாலே மடிந்துட்டான் புத்தன் கண்டீர். புத்தர் வந்து நோவுல செத்துட்டார். வரல, கடைசியில நோய்வாய்ப்பட்டு இறந்தார் புத்தர். அந்தணனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான். சங்கராச்சாரியாருன்னு பெருசா சொல்றீங்களே, அந்த ஐயரு அந்தணன் பிராமணன், அவனும் மாண்டான். அதற்கு அடுத்த ராமானுஜனும் போனான். ராமானுஜர் அவரும் போயிட்டாரு. சிலுவையில் அறையுண்டு இயேசு செத்தான். அதுக்கப்புறம் எழுதுறாரு, தீயதொரு கணையாலே கண்ணன் மாட்டான். கிருஷ்ணன் சொல்றாங்களே, அவர் வந்து மகாபாரதத்துல கடைசியா ஒரு அம்பு அவர் காலை வந்து அடிச்சு அவர் என்ன பண்ணார்? அங்கேயே செத்து போயிடுறாரு. ஆக்சுவலா அவருடைய கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா மகாபாரதத்துல கண்ணன் செத்து போயிடுறாரு. எதுல? தீயதொரு கணை. அத வந்து அந்த தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்ப்பான், ஏதோ அசையுது, மரம் அசையறத பார்த்து ஒரு வேடை. அந்த வேடை வந்து பார்த்து என்ன பண்றான்? ஓ, அங்க மான் இருக்கு, அதுதான் அசையுதுன்னு நினைச்சு அங்கிருந்து ஒரு அம்பை விடுவான். அது பாதி நேரா கண்ணனுடைய காலில் போயிட்டு அவர் அங்கேயே செத்து போயிடுவாரு. தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பார் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான். ராமாயணத்துல கடைசியில ராமர் என்ன ஆயிடுறாரு? தண்ணியில அடிச்சுட்டு போயிடுவாரு, ஆற்றில் விழுந்தான். இது வந்து எல்லாரும் இறந்ததை பத்தி சொல்றாரு. ஒவ்வொருத்தரா யார் செத்தாங்க, யார் செத்தாங்க, யார் செத்தாங்க, யார் செத்தாங்க. இது யாரு எழுதின பாட்டு தெரியுமா? பாரதியார் எழுதின பாட்டு. அவ்வளவு பேர் செத்தாங்கன்னு எழுதிட்டு அப்புறம் ஒரு பாட்டு எழுதுறாரு பாருங்க. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாரதியார்
நம்ம ஓடி விளையாடு பாப்பா தவிர வேற பாட்டை படிக்கவே மாட்டோம். இதெல்லாம் படிக்கணும். எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. இறந்தவர்கள் எல்லார பத்தி சொல்லிட்டு உயிர் தெழுந்தது ஒரே ஒருத்தர் தான் எழுதுறாரு. மகாகவி பாரதியாரே யோவான் நற்செய்தி நூலை படிக்காமல் இதை எழுத முடியாது. பாரதியார் நம்ம பைபிளை படிச்சாரு, நம்ம பாரதியார் பாட்டை படிக்கிறோமா? அவர் படிச்சு எழுதுறாரு. அந்த எழுதுந்த நம்ம வெளியே சொல்றதுக்காவது நம்ம அதை படிக்கணுமா இல்லையா? எவ்வளவு அழகா எழுதியிருக்கவர். ஈசன், ஈசன் என்றாலே கடவுள்னு அர்த்தம், மேசியான்னு அர்த்தம். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், ஆனால் எழுந்து உயிர்த்தன நாள் ஒரு மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். இதுக்கு சாட்சி வேற இருக்குன்னு சொல்றாரு. நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டார். உங்கள் புலவர்களிலும் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார்கள். திருவுந்தியாருடைய இன்னொரு பாடல். இதுல அகலம் அப்படின்னா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அருவம். சகலம் அப்படின்னா பார்க்க முடிந்தது, உருவம். அகலம் என்றால் அருவம், சகலம் என்றால் உருவம். அகலமாய் யாரும் அறிவர் அறிவு. கடவுள், உருவம் இல்லாத கடவுளை யாராலையும் பார்க்கவே முடியாது, அது அரிது. சகலமாய் வந்தது என்று உந்திப்பெற பார்க்கவே முடியாதுன்றதுனால அவர் என்ன பண்ணாராம், உருவத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தார் என்று நீ சந்தோஷித்து பாடு. தானாக தந்தது என்று உந்திப்ப, அவர் தம்மை தாமே நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதையும் பார்ப்போம். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தானாக தந்தது. அகலமாய் யாரும் அறிவர் அருது, சகலமாய் வந்தது என்று உந்தி பெற தானாக தந்தது என்று திருவிந்தியார் பாடி. முழுக்க முழுக்க அப்படியே ஜீசஸை பத்தியே அதுல நாம் பார்க்கிறோம். ஜீசஸை பத்தி சொல்றத நாம் பார்க்கிறோம். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ அந்த நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறிவு. ஒரு கல்ல நட்டுறப்பா, அத தெய்வம்னு சொல்லிட்டு அது மேல 4 பூவை வேற போடுற. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே. அப்புறம் என்ன பண்ற, அதை சுத்தி வர, சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதல. சுத்தி சுத்தி வந்து ஏதோ மந்திரம் சொல்றியா, அது எதுக்கு? நட்டக்கல் பேசுமா? அந்த கடவுளே உள்ளிருக்கு, நாதன் உள்ளிருக்கையும். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியும். சட்டி தெரியும், சட்டுவம்னா அகப்ப, கரண்டி. அந்த கறி சமைக்கிறிய, அந்த சட்டிக்கும் அந்த அகப்பைக்கும் நீ செஞ்சிருக்க அந்த குழம்பு என்னமோ பண்ணிருக்கே, அதோட சுவை அதுக்கு தெரியுமா? அது வெறும் சட்டி, அது வெறும் கரண்டி தான், அதுக்கு தெரியாது. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கு. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியும். உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லி இருக்கிறார்களே. தெளிவா சொல்லு. கல்லு வச்சு கும்பிடாத, அது மேல பூவை போடாத, சுத்தி சுத்தி வந்து மந்திரம் சொல்லாத, அது பேசாது. கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கிருந்தும் முகராது. 115ஆம் சங்கீதம் தெளிவாய் சொல்லு. அதற்கு உணர்ச்சியும் கிடையாது. அதை செய்தவனும் அதை போலவே இருக்கிறான்னு அவ்வளவு தெளிவா சொல்லிட்டார். அதுக்கப்புறமும் நமக்கு பயம், அது என்ன புடிச்சுக்கும். அது எப்படி புடிச்சுக்கும்? அதுதான் கண்ணு இருந்தாலும் பார்க்காது, காது இருந்தாலும் கேட்காதுன்னு தெளிவா ஒரு பைபிள்ல வசனத்தை படிச்சுட்டு அந்த பக்கம் போயிடாது. அப்ப இதை அடிச்சிடுங்க. இனிமே பைபிள் இந்த வசனத்தை அடிச்சிடுங்க. கோயில் பக்கம் போக மாட்டேன், கோயில் கிட்ட போக மாட்டேன், கோயில் உள்ள போக மாட்டேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. இப்ப நம்மளே நம்ம கடவுளை மட்டுப்படுத்தணும். நம்ம வேதம் சொல்லுவது அப்ப பொய்யா? தெளிவா சொல்லுது வேதம். அதுக்கு
காது இருந்தும் கேட்காது, கண்ணு இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது, அவளை டம்மி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து அதுல ஒரு ஆவி இருக்கு, அது வந்து அடிச்சு ஒன்னும் அழிக்காது, ஒன்னும் செய்யாது. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அப்ப அடிக்கிற வரைக்கும் அவர் எங்க போனாரு? அப்ப அவர் உள்ள இல்லைன்னு அர்த்தம். அவர் உள்ள இருக்காருன்னா என்ன பண்ண முடியாது? உலகத்துல இருக்கவன் எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை நம்பணும். நமக்கே விசுவாசம் இல்லைன்னா எப்படி? அதனால இப்படி அப்படின்னு சொல்லவே கூடாது. நிறைய அதுதான் நம்ம மதத்துல இருக்கும்போது அதான் மதம். முதல்ல கிறிஸ்தவ மதத்துல இருந்து வெளியே வந்துடணும். மதம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள் என்றுதான் சொன்னாரே வழி என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. நமக்கு மதம் என்பது கிடையாது. இது மார்க்கம், வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப நம்ம அந்த வழி சத்தியம் ஜீவனுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்குமே ஒழிய நமக்கு மதம் என்பது கிடையாது. ஆனா நம்ம மதத்துக்குள்ள போனாதான் இந்த மாதிரி பயம்லாம் வரும். அந்த பேரை சொல்ல மாட்டேன், இந்த பேரை சொல்ல மாட்டேன், விக்கிரகங்களின் பெயரை உச்சரிக்க மாட்டேன். எப்படி உச்சரிக்காம இருப்ப? ஆதார் கார்டே கிடைக்காது நீ உச்சரிக்கலதான். ஆதார் கார்டு வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஆபீசர் கவர்மெண்ட்ல இருந்து வராரு, கதவை தட்டுறாரு, வாங்க சார் ஆதார் கார்டு கொடுக்கலான்னு இருக்கோமா, உங்க தெரு பேர் சொல்லுங்க அப்படின்னாக்க பிள்ளையார் கோயில் தெருன்னு சொல்லிதான் ஆகும். நாங்க அந்த வாயில சொல்ல மாட்டோம், நீங்களே போய் பார்த்துங்கன்னு சொல்லுவீங்க. இல்ல அட்ரஸ் எழுதும் போது பக்கத்துல இருக்கிட்ட சார் இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் எழுதிருங்க, ஏன்னா அந்த பெயரை நான் உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. பைத்தியகாரத்தனமா பேசுங்க. நம்ம வந்து வாழ்வது அத்தனை பண்றோம். இது விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு என் ஆவியில் வைராக்கியம் வர வேண்டுமே ஒழிய இந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் பேசக்கூடாது இல்லையா? நீங்களே வந்து உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வரும்போது டிஃபன் பண்ணலைங்க, இட்லி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் உடனே கேட்கிறாரு எந்த ஹோட்டல்ல வாங்கணும், நான் அந்த ஹோட்டல் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. முருகன் இட்லி கடையில இருந்து வாங்கிடுவாங்க, அங்கதான் 5 சட்னி கொடுப்பான்னு சொல்லுவீங்களா? முருகன் வார்த்தையை சொல்லிதான் ஆகும். கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது பழனி அப்படின்னு கூப்பிட்டு தான் ஆகும். உன் பேரை சொல்ல மாட்டேன், நீயே எழுதிச்சு உன் பேரை சொல்லி அட்டண்டன்ஸுக்கு பிரசன்ட் மிஸ் சொல்லிட்டான்னு சொல்லுவீங்க, வேலையில தூக்கிடும். அதெல்லாம் தப்பு, அதை மாதிரிலாம் பேசக்கூடாது. உச்சரிப்பது வேறு, தொழுது கொள்ளக்கூடாது, உச்சரிக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அது என்ன பேர்? அது பைபிள்லயும் அந்த பேரை மாத்தல, இன்னைய வரைக்கும் அந்த பேர் தான் சொல்றாங்க. அது 4மே வந்து அந்த 3மே பாபிலோனிய தேவதைகளுடைய பேர், பாகால் கடவுளுடைய பேர். தானியல் மட்டும்தான் அது பேர் மாத்தி நம்ம பைபிள்ல படிக்கிறோம். இந்த 3 பேரை வந்து எல்லா பாஸ்டரும் வாயிலையும் அதான் சொல்லியிருக்கோம். நம்மளும் இது வரைக்கும் படிக்கும்போது அந்த பேரை மட்டும் நம்ம படிக்காம விட்டுறோம். உச்சரிக்கல படிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்றீங்களா, அதெல்லாம் என்ன? அதெல்லாம் பயங்கரமான விக்கிரகத்து பேர் தான். அதை இன்னைய வரைக்கும் நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். சொல்லக்கூடாது அப்படி பார்த்தா? அதெல்லாம் கிடையாது, அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் மதம். மதத்துக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது, பிராக்டிக்கலா இருக்கும். கடவுள் என்று சொல்ற வாட் ஜீசஸ் சேஸ் and what I am doing for my Christ. கடவுள் என்ன? வெரி சிம்பிள்ங்க, வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். நீங்க அப்படியே பெருசா அப்படியே பெரிய 5 வருஷம் 10 வருஷம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. பைபிளை படிங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லா படிச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து படிங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை படிக்கும். அப்படியே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டே பிடிச்சிட்டு இருக்காதீங்க, ஏன்னா அதுல வந்து ரொம்ப அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும், சுகமா இருக்கும். அதனால சங்கீதத்தை படிக்காது, வெறும் சங்கீதத்தை மட்டும் படிச்சா நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. நோ, அப்படி கிடையாது. வாக்கு தத்துவம் எங்கேயாவது உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல கொடுக்குறாங்களா? யாராவது ஒரு பாஸ்டர் எனக்கு காட்டுங்க, ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவத்துல ஏதாவது ஒண்ணு நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து வருதா? அப்ப என்ன வாக்கு தத்துவம் எதுவுமே புதிய ஏற்பாட்டுல இல்லையா? ஜீசஸ் தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல இருந்தே தானே வாங்கிட்டு வரோம், அது எப்படி கரெக்டா அதுல மட்டும்தான் வருது? யோசிச்சு பாருங்க.
அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் ஒரு வாக்கு தத்துவம் ஜனவரி 1ஆம் தேதி காலைல உங்களுக்கு கொடுத்தா சும்மா இருப்பீங்க? அடுத்த முறை சர்ச்சுக்கே போக மாட்டீங்க. ஏன்னா அது மாதிரி வசனம் அதெல்லாம் வாக்கு தத்துவம் இல்லையா? ஜீசஸ் சொன்னார், அதெல்லாம் வாக்கு தத்துவம். உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவம் ஏன் கொடுக்க கூடாது? அது கொடுத்தாக்கா அடுத்த முறை அவர் காணி கூட போட வரமாட்டாருன்னு சொல்லி பயம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் பழைய ஏற்பாட்டுல இருந்தே நல்ல சுகமா கொடுப்போம். நமக்கும் அப்படியே நீ வற்றாத ஜீவநதி போல இருப்பது அதை எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கணும். தப்பு. எல்லா வாக்குத்தத்துக்கு முன்னாலும் ஒரு கண்டிஷன் இருக்கும், அதை சேர்த்து நம்ம ஃப்ரேம் போட்டு மாட்டணும். நம்ம அது செய்யறது இல்லை. நான் அதுதான் பாருங்க, என் வீட்டை சுத்தி நான் பைபிள் வசனமே கிடையாது, எல்லாமே வந்து அசத்தோமா சத்கமே. அதோட பொருள் என்ன? முக்தி வேண்டுமானால் இயேசுவை வணங்குங்கள், நீங்கள் கற்பனை செய்த எந்த கடவுளுடையும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு அப்படின்னு விவேகானந்தர் சொன்னது, இந்த பக்கம் கண்ணதாசன் சொன்னது, அந்த பக்கம் பாரதியார் சொன்னது, இந்த பக்கம் திருவிகர் சொன்னது, அப்படிதான் எழுதிச்சு. ஏனென்றால் வருகின்ற ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அதுதான் உலகமெங்கும் போய் நற்செய்தி அறிவுன்னு சொன்னேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி கட்டளை அதுதான். அந்த கட்டளையை தான் நான் பண்ணணும். நம்ம வீட்டுல வந்து மூத்தவங்க தாத்தாவோ அப்பாவோ செஞ்சுட்டா முதல் கேள்வி என்ன கேட்கற, கடைசியா அவர் என்ன சொல்லிட்டு போனார் கேக்குறோமா இல்லை? கேக்குறோம். அதே மாதிரிதான் கடைசியா அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, உலகம் எங்கும் போய் நற்செய்தியை சொல்லுங்க தான் சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் நம்ம விட்டு மத்ததெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். வெறும் அவர் செஞ்ச அற்புதத்தை மட்டும் பேசிட்டு இருக்கோம். அவர் கடைசியா சொன்னாரு, அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. வெளிப்பட்ட விசேஷத்தை படிக்கிறதே இல்லை. அப்போ சில நடவடிக்கைகளை படிக்கிறதே இல்லை. வெறுமை இதையே படிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும். அந்த பைபிள்ன்றதே பாருங்க, ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட். ஓல்ட் டெஸ்டமென்ட்றது வந்து கிராமர், நியூ டெஸ்டமென்ட்றது வந்து லாங்குவேஜ். இது மொழி, அது இலக்கணம். இலக்கணம் தெரியாம மொழிய பேச முடியாது, தப்பு தப்பா பேசுவ. மொழியை நீ நன்றாக பேச வேண்டும் என்றால் இலக்கணம் தெரிய வேண்டும். நீ வெறும் இலக்கணத்துல பேசினா ஒண்ணுமே புரியாது. அப்ப என்ன அர்த்தம்? இலக்கணத்தை நீ நன்றாக கற்றுக்கொண்டு மொழியை பேச வேண்டும். மொழிதான் மற்றவங்களை போய் ரீச் ஆகும். புதிய ஏற்பாடு என்பது மொழி, பழைய ஏற்பாடு என்பது இலக்கணம். இலக்கணத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். இலக்கணத்தையே பேசிட்டு இருக்காதீங்க, மொழியை பேசுங்கள். மொழிதான் மற்றவர்களுக்கு சத்தியம் சென்று சேர உதவும். அல்லேலூயா. நட்டு வைத்த தேவரை, நடாது வைத்த தேவரை, சுட்டு வைத்த தேவரை, குடாது வைத்த தேவரை, இட்டு வைத்த இடத்தை விட்டு எழுந்திராத தேவரை வட்டமிட்டு மாந்தர்கள் வணங்குவது என்பது பாட்டு. எவ்வளவு அழகா விக்கிரக ஆராதனை குறித்து சிவவாக்கியர், அவர் பேரே சிவவாக்கியர். நட்டு வைத்த தேவர், நடாது வைத்த தேவர். நட்டு வச்ச கடவுள்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா அங்க இருந்து மூவே ஆகாது. கான்கிரீட் போட்டு அதை வச்சுட்டு இருப்பாங்க, இப்படி அப்படி அசையாது. நட்டு வைத்த தேவரை. நடாது வைத்த தேவரை, அதுதான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கோயில்லையும் 2 பேர் இருப்பாங்க, மூலவர், உற்சவர். இந்த மூலவர் என்றவரு மூலஸ்தானத்துல இருப்பாரு, அவரை ஃபுல்லா கான்கிரீட் போட்டு அதை வடிச்சு நிறுத்திட்டு இருப்பாங்க. அது அசையவே அசையாது, அங்கேயேதான் இருக்கும். இந்த கோயில் உற்சவம் நடக்கும்போது திருவீதியில வரணும்னாக்கா அந்த உள்ள மூலஸ்தானத்துல இருக்கவரை எடுத்துட்டு வர மாட்டாங்க, அவரை மாதிரியே ஒருத்தர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவருக்கு பேர் தான் உற்சவர். உற்சவ காலத்துல அவருக்கு பதிலா இவரை தூக்கிட்டு ரோடா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற வழி கிடையாது, அது நடக்காது, எழுந்திரிக்கும் வராது, போகாது. அதனால என்ன பண்றாரு, அப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க, இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க. அதான் நட்டு வைத்த தேவர், நடாது வைத்த தேவர். சுட்டு வைத்த தேவர், உலோகங்களை நல்ல நெருப்புல போட்டு ஒரு தெய்வத்தை செய்றி. சுடாது வைத்த தேவர், அது என்னது, கட்டையில சிற்பங்களாக செதுக்கி, கல்லுல சிற்பங்களாக செதுக்கி செய்து சுடாது வைத்த தேவர். இட்டு வைத்த இடத்தை விட்டு எழுந்திராது. அங்கேயேதான் பாருங்க லைஃப் பூரா. நீ திருப்பதிக்கு 100 வருஷம் பொறுத்து போனாலும் 1 இன்ச்சு கூட நகராம அங்கேதான் இருக்கும். இட்டு வைத்த இடத்தை விட்டு எழுந்திராத தேவரை வட்டமிட்டு மாந்தர்கள் வணங்குவதை நான் என்னன்னு சொல்றது, இதை எங்க போய் சொல்றது?
உங்கள் புலவர்களிலும் சிலர் சொல்லியிருக்கிறார். இது பாருங்க, அதே சிவவாக்கியம். நட்டு வைத்த தேவரும் பொய், நான் மறைகளானதும் பொய். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதம் சொல்றீங்களே, 4 மறைகளானதும் பொய். கட்டி வைத்த புத்தக கதைகளும் பொய், புராணமும் பொய். 8 திக்கு, எல்லா திசையிலும் கோயில் கட்டி வச்சிருக்கீங்க. 8 திக்கு கடவுளும் பொய். 7 லோகமும் பொய். 14 லோகம் இருக்கு, 14 உலகம் இருக்குன்னு சொல்றியே, அதெல்லாம் போய். மட்டில்லா ஜோதி, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற ஜோதி. மட்டில்லா ஜோதி நம் மனத்துளே விளங்குமே. அல்லேலூயா. ஹalleluya. ஒளியா ஹalleluya. இந்த கடவுளை மனசுல இருக்காருப்பா, மற்றதெல்லாம் பொய். உங்கள் புலவர்களிலும் சிலர் இப்படி சொல்லி இருக்கிறார்களே. ஓசை பெற்ற கல் 2 உடைத்துருக்கள் செய்துமே, பூசனைக்கேற்ற கல்லில் பூவும் நீரும் சாற்றுறீர். வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர். ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே. ஒரு கல்லை எடுக்கிற, தட்டி பார்க்கிற, ஓசை பெற்ற கல், அதை 2 உடைச்சு 2 உருப்படி செய்யற. ஓசை பெற்ற கல் 2 உடைத்து கல்லை 2ஆக்கி முதல்ல தட்டி பார்க்கிற, நல்ல கல்லான்ட்டு. நல்ல ஓசை வருது, நல்ல கல். அந்த கல்லை 2ஆ உடைத்து உருக்கள் செய்யற. அதுல பூசனைக்கு ஏற்ற கல், அதுல ஒரு கல்லை என்ன பண்ற, பூஜை செய்யறதுக்குன்னு நட்டுற. அதுல பூ, தண்ணி எல்லாம் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு பாதி கல் இருக்கு பத்தி, அதை வாசல்ல போட்டுற. எதுக்கு? நடந்து போறது, வாசப்படி மாதிரி. வாசலில் பதித்த கல்லை நல்லா மழுங்க மழுங்க மிதிக்கிற. இப்ப அந்த கடவுளுக்கு உகந்த கல் எது? இந்த வாசல்ல கீழே போட்டு மிதிக்கிறியா, அதுவா? பூவும் தண்ணியும் போட்டுறியா, அதுவா? ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுப்பா? யோசிச்சு பாருங்க. ஏசாயா 45 ஏசாயா 40 நல்லா கவனிங்க. 44ஆம் அதிகாரம், ஏசாயா 44 14, 15. அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான், மரத்தையாவது ஒரு கற்காலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்கு ஆகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்க்கிறான். நெருப்பை அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை சொல்லுகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அடுத்து, அதில் ஒரு துண்டை அடுப்பிலே எரிக்கிறான். ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து அனலானேன். நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் நீர் துண்டை தனக்கு தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி இதுல மரத்தை வச்சு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற. ஒரே மரத்தை ஒண்ணுல நீ சமைச்சு சாப்பிடுற, இன்னொன்னு தெய்வம் சொல்ற, அதையே என்னை காப்பாத்துன்னு சொல்றிய. இவரும் அதே என்ன சொல்ற, கல்லு வச்சு சொல்ற. ஒரே கல் எடுக்கிற, 2ஆ உடைக்கிற. ஒரே மரத்தை 2ஆ வெட்டுற. ஏசாயா தீர்க்கதரிசி நூலை படிக்காமல் சிவவாக்கியர் இதை பாடியிருக்க முடியாது. இதே கருத்து
அவர் மரத்தை வச்சு சொன்னார் ஏசாயா, இவர் கல்லை வச்சு சொல்றார். கட்டையார் செய்தேவர், கல்லினால் செய்தேவர், மட்டையால் செய்தேவர், மஞ்சளால் செய்தேவர், சட்டையால் செய்தேவர், சாணியால் செய்தேவர், வெட்ட வெளி ஏதென்றி வேறு தெய்வம் இல்லை. கட்டையில ஒரு தெய்வத்தை செய்யற, கல்லுல ஒரு தெய்வத்தை செய்யற, மட்டை வாழை மட்டையிலேயே ஒரு கடவுளை செய்யற, மஞ்சள் குடிச்சு பிள்ளையாருன்னு சொல்லி வைக்கிற, இல்ல உள்ளெல்லாம் எல்லாத்தையும் அடைச்சு ஒரு துணி ட்ரெஸ் ஒண்ணு எடுத்துட்டு அதுக்குள்ள வைக்கோல்லாம் வச்சு சட்டையிலேயே ஒரு கடவுளை செய்யற, இல்லையா ஒரு சாணியை கூட எடுத்து குடிச்சு இது ஒரு பூ நடுவில் வச்சுட்டு கோலம் போட்டு அது பிள்ளையாருன்னு சொல்லி வைக்கிற, இதெல்லாம் கடவுளா? வெட்ட வெளி ஏதன்றி எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபியா இருக்கின்றது. அதை தவிர வேற கடவுள் இல்லையேப்பா. நிக்கோதேமு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன, காற்று எந்த திசையிலிருந்து வந்து எந்த திசையிலிருந்து போகுதுன்னே தெரியாது, அது போலதான் பரிசு ஆவியானவர் எங்கும் இருக்கிறார். வெட்ட வெளி ஏதன்றி வேறு கடவுள் இல்லையே. இன்னொரு சித்தர் பாடல் பாருங்க, பையூரிலிருந்து பாழூரில் பிறந்து. பையன்னா கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பையிலிருந்து பாழான இந்த உலகத்துல என்ன பண்ற, பிறக்கிற பாழூரிலே பிறந்து மெய்யூர்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெய்யூர் போனோம்னா அதுக்கு வேதாந்த வீடு தெரியணும். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு அறியேன், மெய்யூரில் போவதற்கு அந்த வேதாந்த வீடை அறிந்தால், அந்த வேதாந்த வீடை அறிந்தால் அந்த பையூர் கர்ப்பமாக இருந்து வந்தன, அதுவும் பையூரும் இந்த மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ. அது வேதாந்த வீடு தெரியலன்னா எனக்கு எல்லாமே வீணா போயிரும் அப்படின்னு சொல்றேன். வேதம் அந்தம், அந்தம்னா முடிவு, வேதம்னாக்க என்னது? வேதம்னா பலி. பழைய ஏற்பாடு முழுக்க வேதம். புதிய ஏற்பாடு என்னது? அதையெல்லாம் அந்தப்படுத்தியது. பழைய ஏற்பாடு எல்லாம் சட்டம். பழைய ஏற்பாடு அந்த நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிப்பது எங்க, அந்தமாவது எங்க? புதிய ஏற்பாடு. விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இங்க பழைய ஏற்பாட்டில் பலி கோட்பாடு, புதிய ஏற்பாட்டில பலி நிறைவேறப்படுகிறது, நிறைவேற்ற கோட்பாடு. அப்ப அந்த வேதம் அந்தப்படுகிறது. அந்த வேதம் என்ன ஆகுது? பழைய ஏற்பாடு என்ன ஆகுது? முடிவடைகிறது. எங்க? புதிய ஏற்பாட்டுல முடிவடைகிறது. வேதம் அந்தமாகிறது, வேதாந்தம். வேதாந்தம் அப்படின்னாலே பலியை நிறைவேற்றி முடித்த இயேசு கிறிஸ்து. யாராவது உங்க வேதாந்தம் தான் என்னங்கன்னா ஜீசஸ்ன்னு சொல்றோம். என்ன எப்படி சொல்றீங்கன்னா அர்த்தம் இதுதாங்க, வேதம் என்பது பலி, அந்தம் என்பது பலி நிறைவேறுவது. ஆனால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பலியையும் அவர் ஒரே தரமாக நிறைவேற்றி அந்தப்படுத்தினார். வேதம் அந்தமானது, அதுதான் வேதாந்தம். இயேசு கிறிஸ்துவே வேதாந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ஓடி ஓடி உட்கலந்த பாருங்க, ஓடி 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 உட்கலந்த கதியை நாடி 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 கடந்து போய் வாடி 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 வாழ்ந்த மாந்தர்கள் கோடி 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 எண்ணி ஜனங்களை பார்த்து வருத்தப்பட்டு சிவவாக்கியர் பாடுறார். ஓடி 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 இந்த கோயில் அந்த கோயில், அந்த ஊர்ல ஒரு கோயில், இந்த ஊர்ல ஒரு கோயில், அடுத்த மாகாணத்துல ஒரு கோயில், அடுத்த ஸ்டேட்ல ஒரு கோயில், இதெல்லாம் இல்லாம கதிர்காமம் இலங்கைக்கு போலாம், அங்க இருக்குது அந்த கோயில். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உள்ளேயே கலந்து இருக்கிற ஜோதியை விட்டு வெளியே ஓடுன்னு ஓடுற. அப்புறம் நாடி 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 இப்போ நாட்கள் தான் கடந்து போயிடுது. நாட்கள்லாம் போனதுக்கு அப்புறம் வயசாயிருது, வாடி 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 என்ன பண்ற, செத்தே போயிடுற. கோடி 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 எண்ணீரைந்த கோடி, அந்த மாதிரி செத்து கோடி கோடியா இருக்காங்க. கடைசி வரைக்கும் தெரியாமையே போயிடுறாங்க.
அதற்கு யார் காரணம்? நாம் தானே காரணம். அப்படி மரிக்கிறவர்களுக்கு யார் காரணம்? யோசிப்பா. நான் முதல் நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன். நல்ல சமாரியன் கதை சொன்னா உங்களுக்கு. சொன்னீங்க ஐயா. நல்ல சமாரியன் கடைசியா என்ன பண்ணாரு? காயம் கட்டினார். காயம் கட்டி அழைத்து சென்றார். இந்த காயம் கட்டியவனே அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த காயம் கட்டியவன், நாமெல்லாம் காயம் கட்ட வேண்டும். நம்மளை சுத்தி நிறைய பேர் காயப்பட்டிருக்காரு. அவங்களுக்கு காயம் கட்ட வேண்டியது நம்முடைய வேலை, நம்முடைய அது முக்கியமான பணி. அதை நம்ம செய்யணும். நல்ல சமாரியர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர்கள் காயப்பட்டு இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்? நாம் அவர்களை சேர்க்க வேண்டும். அவர்களுக்காக நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வந்தாங்க. எத்தனை பேர் கூட்டிட்டு வந்தாங்க? திமிர்வாதக்காரனை அழைத்து கொண்டு வந்தார்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட. எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேர். 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்க. 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த 4 பேர் கூட்டிட்டு வந்தாங்க. யாரை கூட்டிட்டு வந்தாங்க? திமிர்வாதக்காரனை. நம்ம வாழ்க்கையில நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம்? கடைசியா என்ன தூக்கி போறதுக்கு 4 பேர். 4 பேர் தான். 4 பேர் அப்படின்னு யார் கேட்டாலும் எல்லாரும் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா போதும், எனக்கு என்னங்க கடைசி காலத்துல என்ன தூக்கி போறதுக்கு ஒரு 4 பேர். Be serious about that. Jesus does not say that 4 people. அந்த 4 குறித்து இயேசு பேசவில்லை. மரித்த பின்பு தூக்குகிற 4 பேர் அல்ல, மரியாமல் இருக்க தூக்குகிற 4 பேரில் ஒருவனாக நான் இருக்கிறேனா? ஒருவன் மரித்து போகாமல் இருக்க தூக்குகிற 4 தான் என்னுடைய ஆண்டவருக்கு தேவை. Am I one among that 4? நான் அந்த 4 பேர்ல ஒருத்தனா இருக்கேனா? இல்ல அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கணும். செத்து போகாம இருக்கிறதுக்கு தூக்குறது தான் கேட்கிறார் ஆண்டவர். அதனாலதான் அன்னைக்கு அந்த 4 பேர் வந்த உடனே அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை அவர் சுகமாக்கினார். திமிர்வாதக்காரன் பேசல, திமிர்வாதக்காரன் எழுந்திருக்கல, திமிர்வாதக்காரன் நடக்கல, திமிர்வாதக்காரன் உட்காரல, கட்டிலோட கொண்டாந்து இறக்குனாங்க. அவனால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அவன் குணமானான். ஏனென்றால் அந்த 4 விசுவாசத்தை கண்டு. நான் அந்த 4 ஒருவனாக இருக்கிறேன். நம்ம சாவறதுக்கு முன்னாலும் தூக்குற 4 பேர் தான் அவருக்கு வேணும். மரணம் என்றால் இது உலக மரணம் அல்ல. நாம் சொல்லுவது எல்லாமே 2ஆம் மரணம். அந்த மரணத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். நமக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொன்ன எந்த மரணம்? 2ஆம் மரணம் நமக்கு இல்லை. 1ஆம் மரணம் உண்டு, அது உலகத்தை விட்டு செல்லுகிற மரணம். ஆனால் நான் பரலோகத்தையும் போகாம வேற ஒரு மரணத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி மறியாமல் இருக்கணும்னா நான் மட்டுமே மறியாமல் இருக்கக்கூடாது, மற்றவர்களும் மறியாமல் இருக்க வேண்டும். அவர்கள் மறியாமல் இருக்க தூக்குகிற 4 பேர் தான் அவங்க. அவன் செத்துடக்கூடாதுன்னு தூக்கிட்டு வந்த 4 பேர். செத்ததுக்கு அப்புறம் தூக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கான், நிறைய பேர் வருவோம். கடவுளுக்கு அந்த 4 பேர் தேவையில்லை. அவர் அப்படி கேட்கல. அவர் கேட்பது மறியாமல் இருக்க தூக்குகிற 4 நான் ஒருவனாக இருக்கிறேன். That is the question. கடவுளுக்கு பெண் ஏது பிள்ளை ஏது? காம குண லீலை முதலாவது. கடவுளுக்கு பகடி சீட்டு தாயம் ஏது? காடுகட்கு வேட்டையாடி திரிவதே. கடவுளுக்கு காமிகளின் தொழிலே இல்லை, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் வாரம். அருமையான ஒரு பாட்டு. உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். தெளிவா சொல்றாரு, கடவுளுக்கு பொண்டாட்டி புள்ளெல்லாம் கிடையாதுப்பா, அது கடவுளே இல்லை. கடவுளுக்கு பெண் ஏது பிள்ளை ஏது? காமகுண லீலை இதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு அந்த காமம் என்பது கிடையாது, அந்த விளையாட்டெல்லாம் கிடையாது.
கிருஷ்ணர் ஒரே லீலை அப்படின்னு அதை பெருமையா சொல்றாரு. அப்படியே கோபியர்களோடு இருந்தாரு, கன்னிகளோடு ஓடினார், விளையாடினாரு அப்படின்னு சொல்லி அது கடவுள் கிடையாது. காமகுண லீலை அதெல்லாம் கிடையாது. பகடி, சீட்டு, தாயம். மகாபாரதத்துல கடவுள் என்ன பண்ணாரு? இது ஆடுறாரு. அங்க கேம்பிளிங். அங்க அவர் என்ன பண்றாரு? சூதாடுறாரு. அதான் சொல்றா, கடவுளுக்கு பகடி, சீட்டு, தாயம் விளையாடுறதுலாம் கிடையாது. அப்புறம் காடு கட்டி வேட்டையாடு. ராமர் என்ன பண்ணாரு? எப்போதும் கையில அம்போ இதுமா கிளம்பி போனார். காடு கட்டி வேட்டையாடி திரிவதே அது. கடவுளுக்கு இதுதான வேலை. கடவுளுக்கு காமிகள், இந்த காம உணர்வோடு இருக்கின்ற அந்த தொழிலே அவருக்கு கிடையாது. காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பார். காருண்யம் என்றால் கிருபை, கருணை. அதுவே அவருக்கு தொழிலா. அந்த தொழில் அவருக்கு பாரம். இந்த கடவுளுடைய பாரமே அதுதான். என் மக்கள் மேல் நான் கருணையையும் கிருபையையும் பொழிவது எனக்கு பாரம் என்று சொல்லுகிறாரே, அவர்தான் கடவுள் அப்படின்னு தெளிவா சொல்லு. கடைசி வரி, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம். கடவுளுக்கு அது பாரமாக இருக்கிறது. பாரம்னா என் மேல் பட்ட பாரம். என் பிள்ளைகள், என்னுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பற்றி என் பிள்ளைகள் மேலே காருண்யத்தை பொழிவது, அந்த கருணையையும் அந்த கிருபையையும் பொழிவதுதான் என்னுடைய பாரம் என்று சொல்லுகிறாரே, அவர்தான் கடவுள். மற்றதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிப்பாரு. உங்கள் புலவர்களிலும் சிலர் இவ்விதமாய் பாடி இருக்கிறார்களே, சொல்லி இருக்கிறார்களே. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற அவளை ஜீசஸ் ரொம்ப நியாயப்பிரமாணத்தை விட சீரியஸா சொல்றேன். என்ன கேட்டா நியாயப்பிரமாணம் ஈஸி. நியாயப்பிரமாணத்துல எப்படின்னா, பகல்ல உட்கார்ந்தா கூட தப்பு இல்லை. அவங்க 2 பேரும் தொட்டுட்டாங்கன்னா, இல்ல அவங்க தவறு செஞ்சாங்கன்னா, அப்பதான் அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க என்ன சொல்றாரு? அது எங்கேயோ இருக்குது, தெருமுனையில இருந்தது, நீ இச்சையோட பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு, அதுவே பாவட்ட. ஜீசஸ் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் வெரி சிவியர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே நியாயப்பிரமாணம் பயங்கரம். நியாயப்பிரமாணம் ஒண்ணும் கிடையாது, இதுதான். அதை விட அதிகமாக சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தவர் சொன்னார். இதுதான் நான் சொன்னது. முக்தி முதற்கொடிக்கு அதுல முதல்ல சொன்னேன், முக்தி முதற்கொடிக்கு மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது என்று உந்தி பெற அப்பழம் உண்ணாதே என்று உந்தி பெறன்னு திருவந்தியார் பாடல்ல நம்ம பார்த்தோம். முக்தி முதற்கொடிக்கு மோக கொடி படர்ந்துச்சு, அதனால என்னாச்சு? பாவம் என்கின்ற அத்திப்பழம் பழுத்துச்சு, அந்த பழத்தை உண்ணாதேன்னு அவர் பாடினார். இவர் அதோட கண்டினியூஷன் பாடுறாரு பாருங்க. முக்தி முதற்கொடிக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது, ஆனால் அருள் எனும் கத்தியினால் அறுக்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கத்தி அறுக்கிறதுனாலே அது ஒரு கொடுமையான சொல். ஆனா அருள் எனும் கத்தி, ஜீசஸுக்கு பேர் வைக்கிறார் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு பேரு. ஜீசஸுடைய பேர் என்னவா? த நைஃப் ஆஃப் கிரேஸ். அருள் எனும் கத்தி அறுத்து முக்தி பழம் பழுக்கும். அந்த அத்திப்பழம் பாவம் என்ற முத்தி பழம் பழுக்கும். ஏக கொடி, ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒருவர் தான், ஏகம். அது எழுந்து வரப்போகிறது, எழும்கான் என்று. ஏக கொடி வருதுப்பா. அது என்ன பண்ணும்? முதல் கொடி ஆதாம்ல எப்போ முதல் கொடிக்கு மோக கொடி படர்ந்தது, அது பாவம் பெருத்துச்ச உலகத்துல, அதை அறுக்கிறதுக்குன்னு ஒண்ணு வருது. அதுதான் அருள் எனும் கத்தியாகிய கிறிஸ்து. திருமூலர் திருமந்திரம், திருமூலர் பாட்டுல இது அப்படியே முழுக்க முழுக்க ஜீசஸ பத்தி சொல்லப்படுகிற ஒரு பாடல். அதுவும் எதை குறித்து என்றால் சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு பாடல். விண்ணின்று இழிந்து, இழிந்துன்னா இறங்கின்னு அர்த்தம். விண்ணுன்னா மேல, மான பரலோகம். விண்ணின்று எழுந்து வினைக்கு ஈடாய், வினைன்னா பாவம், வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு. அவர் ஒரு சரீரத்தோட வந்ததே எதுக்குன்னா பாவமாக வேண்டும்.
பாவியாகுவதல்ல. இயேசு கிறிஸ்து பாவியாகவில்லை, பாவமானார். என்னுடைய பாவங்களை அவர் ஏத்துக்கிட்டார். அந்த பாவங்களை அவர் ஏத்துக்கணும்னா அவர் மாம்சமா வரணும். அதனால அவர் என்ன பண்ணாரா, வினைக்கு ஈடாய் மெய்ன்னா உடம்பு, ஒரு உடம்பை கொண்டு விண்ணின்று இழைந்து இங்க இருக்கிற பாவத்துக்கு ஈடாக ஒரு மெய் கொண்டு தன்னின்று தாளை தலை காவல் முன்வை. தன்னின்று தாள், அவருடைய தாள்னா பாதம். அது ஒரு குளிர்ச்சியான ஒரு பாதம். அதை கொண்டு போய் சிலுவை மேல தலை காவு, காவுனாலே மரணம், தலை காவுனா த பெஸ்ட், பெரிய கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ், பலி, பெரிய பலி. அதுதான் தலை காவு முன்வைத்து உள் நின்று உருக்கி ஒப்பிலா ஆனந்த கண் நின்று காட்டி களிம்பறுத்தார், பாவத்தை அறுத்து விட்டார். இதுக்காகவே வந்தாரு, இதுக்காகவே சிலுவையில் ஏறினாரு, இதுக்காகவே ஏறி அவர் நமக்கு உள் நின்று பரிசுத்தாவியை விட்டு சென்று நம்முடைய இதெல்லாத்தையும் என்ன பண்ணாரா, களிம்பு பாருங்க. ஒரு பித்தளை பாத்திரத்துல மேல களிம்பு இருக்கும், அத எடுக்கணும். பாவத்தை களிம்புன்னு சொல்றாரு. களிம்பு அறுத்தானு, களிம்பு அறுத்த கடவுள். அவதார், விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டாரே, அதுதான் அவதாரம். அவ என்றால் கீழே, தார் என்றால் இறங்குதல். அவதார் என்றாலே கீழே இறங்குதல் அர்த்தம். இங்கே இறங்கி பிறக்கிறது இல்லை. அவதார், விண்ணின்று இழிந்து இங்கே வருவது அவதார். அவனாலே கீழே. நீங்க எல்லா வார்த்தையும் பாருங்க, அவமானம், அவச்சொல், அவமரியாதை. இந்த அவனாலே கீழ்ப்படுத்துவது. அதனால அவ தார் என்றால் இறங்குதல், அவதார். இது பன்மை கிடையாது. இப்ப நான் 8 10 அவதாரம், 10 அவதாரம், 40 அவதாரம் ஒண்ணும் கிடையாது. அவதாருக்கு பன்மையே கிடையாது, ஒரே ஒன்றுதான். ஒரே அவதாரம் இயேசு கிறிஸ்து, அவர் மட்டுமே அவதாரம். துஷ்ட நிகிரக இஷ்ட பரிபாலன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் இங்க வராராம் எதுக்குன்னா, துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுவார், அழிச்சிடுவார். எதுக்கு? தனக்கு இஷ்டமானவர்களுக்கு பரிகாரத்தை செய்ய, தனக்கு இஷ்டமானவர்களுக்காக துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுவார். அதுக்காக தான் கடவுள் வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து துஷ்டர்களையும் தனக்கு இஷ்டமானவர்களாக மாற்றிக்கொள்ள, இழந்து போனதை தேடவே வந்தேன், தொலைந்து போனதை தேடவே வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கடவுள். கடவுள் ஜீசஸ். அதுதான் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். அழுக்கு உடம்புனா பாவம். அதுல பொய், நம்ம ஞானத்தை பொய்யாக்கி நம்ம பாவத்துக்கு உடம்பு, பொல்லாத உடம்பா, அதுல அழுக்கு உடம்பு. இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான். அதுல இன்னைக்கு இருக்க இதை என்ன பண்ணுவாராம், மாற்றி அதற்கு ஜீவனை கொடுக்கிறவர். என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய். இந்த உலகத்துல ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு மகனாக வந்த இமையோர் தலைவா, இம்மையிலிருந்து வந்த, மேல இருந்து பரலோகத்திலிருந்து வந்த தலைவனே, நெய் நின்று கேட்டருளும் இந்த அடியேன் செய்யும் விண்ணப்பத்தை. உங்ககிட்ட நான் பண்ற இந்த விண்ணப்பத்தை தயவு செய்து எனக்காக கேளுங்க. தெளிவா எந்த கடவுளை குறிப்பிடுகிறது என்று சொல்லப்படுகிறது. திருக்குறளில் மிக அழகாக சொல்லப்பட்ட இந்த திருக்குறள், பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நான் நேற்றே சொன்ன இரவா இன்பம் நித்திய ஜீவன், வாடா வகைதான் நீடு வாழ்வுனாலும் நித்திய ஜீவன். பொறி வாயில் ஐந்தவித்தான். ஐந்து என்றால் 5, அவித்தல் என்றால் பலி. 5 புலன்களையும் பலியாக்கினார். எதுல பலியாக்கினார்? பொறி வாயில். பொறின்னா என்ன? ஒரு கருவி. எலி பிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? பொறின்னு சொல்லுவோம். பொறி என்றால் சிலுவையாகிய பொறியில் தன் 5 புலன்களையும் அதுல அவித்தார், பலியாக்கினார்.
பொய் தீர ஒழுக. அதன பொய் தீர் ஒழுக நெறி நின்றாரே, அந்த நெறி, அந்த பொய் தீர் ஒழுக, அவர்கிட்ட என்ன கிடையாது, நானே வழியும் சத்தியமா இருக்கிறவர். அவர் பொய் தீரை, இந்த உலகத்தில் உள்ள பொய்யை ஒழிக்க வந்த, அந்த பொய்தீர் ஒழுக, பொய்யில்லாத வாழ்வை வாழ்ந்த அவருடைய நெறியில் நிற்பவர்களுக்கு நீடு வாழ்வு கிடைக்கும், நித்திய ஜீவன் அடைவார்கள். சிலுவை பொறியிலே தன் 5 புலன்களையும் அவித்து பொய்தீர் ஒழுக வாழ்வை நெறியில் நின்ற அந்த கடவுளை யாரெல்லாம் அவரை ஒழுகுகிறார்களோ, அவர்களை வணங்கி அவர்களை தொழுது கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்குத்தான் நீடு வாழ்வு என்று திருவள்ளுவருடைய பாடல். இந்த அவித்தான், 5 அவித்தான் என்னுடைய படம், நீங்க என்னோட சேனல்ல போனீங்கன்னா அதை பார்க்கலாம். 5 அவித்தான்ற படத்துல இந்த திருக்குறளுக்கு விளக்கம் என்ன, 5 அவித்தான் யார் என்பதை குறித்த படம். 5 புலன்களையும் அவித்தவன், அதுதான் நேத்தே சொன்ன IOJ டிவி, அதை பாருங்கன்னு சொல்லி. 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி, இதுவும் திருக்குறள். இதுல பாருங்க, அந்த 5 அவித்தான் 5 புலன்களை அவித்தாரே, அவருடைய ஆற்றல் என்ன ஆற்றல், உயிர்த்தெழுதலின் ஆற்றல். அதை யார் சொன்னது, இந்திரன் சொல்றான். அகல் விசும்புளார், அந்த வானத்தில் உள்ள தூதர்களின் தலைவனாகிய கோமான், அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே. இந்திரன் அப்படின்னா உடனே நம்ம கடவுள் பேருன்னு நினைச்சிடக்கூடாது, அது அல்ல. காபிரியல் தூதன் தான் இந்திரன். தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன், ராஜாக்களுக்கு தலைவன் ராஜேந்திரன். அந்த இந்திரன் தலைவன் அர்த்தம். அந்த காபிரியல் தூதன் தான் சரியான சாட்சி, சாலும் கரி. எதுக்கு, 5 அவித்தானுடைய ஆற்றல், உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு ஒருத்தர் சாட்சி சொல்றான், அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னது யார் என்றால் அந்த தேவர்களின் தலைவனான இந்திரன். அதனால இந்த பாடலும் யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள், திருவள்ளுவர் தோமாவுடைய நெருங்கிய நண்பராக வாழ்ந்தார் என்பதற்கெல்லாம் வரலாற்று உண்மைகள். இருவரும் மயிலாப்பூரில இவருக்கும் கோயில் இருக்கு, திருவள்ளுவருக்கும் கோயில் இருக்கு. கச்சேரி ரோட்ல போனீங்கன்னா திருவள்ளுவர் ஆலயம்னு ஒன்று. அதே போல அங்க சவுத்துல கடுகப்பட்டின்னு சொல்ற அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அங்க யாருக்கு இருக்குன்னா திருவள்ளுவர் பிறந்த ஊரு கடுகப்பட்டினம் என்று சொல்வார்கள். அதே போல அங்கதான் நம்முடைய தோமாவும் அவருடைய ஆலயங்களை கட்டினார். ஆனால் இருவரும் சமகாலத்தவர்கள் அப்படின்றது. தோமா இந்த உலகத்திற்கு வந்தார், பூமிக்கு வந்தார், மயிலாப்பூருக்கு வந்தார்னு ஒரு கல்வெட்டு, இந்த கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டுல தெளிவா போட்டிருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல கிளியரா போட்டிருக்கோம், இயேசுன்ற வார்த்தையை குறித்து போட்டிருக்கோம். One of the apostles of Jesus is reported to have visited Mylapore. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னா கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு. நாளைக்கே போய் பாருங்க. மயிலாப்பூர்ல இருக்க சிவன் கோயில், கபாலீஸ்வரர் கோயில் உள்ள நுழைஞ்சதும் கோபுரத்துக்கு கீழே லெப்ட் சைட்ல இந்த கல்வெட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, தோமா இங்க வந்தாருன்னு மயிலாப்பூருக்கு. அவர்கள் அந்த கல்வெட்டை கூட எடுக்காம இருக்கான் இன்னைய வரைக்கும், சாட்சியாக வைத்திருக்கிறோம். ஆனா நம்ம அதெல்லாம் போய் பார்க்கவே மாட்டோம். போய் பார்க்கணும், அப்பதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். நான் எடுத்த போட்டோ இது, நான் போய் எடுத்துட்டு வந்த போட்டோ இன்னும் இருக்கு. நானும் மயிலாப்பூர் போகும்போதெல்லாம் போய் பார்ப்பேன். சரி, ஒருவேளை பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுனால இப்ப எல்லாம் தூக்கிட்டாங்களான்னு இல்லை. இந்த கல்வெட்டு இன்றும் அங்கே இருக்கிறது. ஒரு இந்து கோயில் உள்ள இயேசுன்ற பெயரு, ஜீசஸ் இந்த பேரை அவன் தூக்கவே இல்லை. ஆனா நம்ம உள்ள வந்த உடனே என்ன பண்ணிடுறோம், பேரை மாத்தணும். பண்ணக்கூடாது.
இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவர் பேரையா மாத்துனாங்க? இல்ல யோவான் ஸ்நானனுக்கு பேரா மாத்தினார். பேப்டிஸ்ட் நேம் உனக்கு இனிமே இது கிடையாதுன்னு சொல்லியிருந்தா ஜீசஸ் பேரே மாறிடும். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது அவரவருடைய விருப்பம். கேள்வி இப்ப வேண்டாங்கன்னா பண்ணி வைக்கலாம், மாத்திதான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அது அந்நியப்பட்டுவிடும், அந்நியராகிவிடும். அந்த குடும்பத்துல ஒருத்தன் தான் வரான், அவன் தான் முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறான். வரவனை நம்ம பேரை மாத்திட்டோம்னா அந்த வீட்டுல அவன் அந்நியமாயிடும். பழனி வாடா எப்படிடா இருக்கேன்னு பேசுற அம்மாவே அதுக்கப்புறம் பீட்டர் வாடான்னு சொல்றதுக்கு அவங்க வாயில அங்க ஒரு ஒரு அந்த உறவு பாதிக்கப்படும். அவன் போய் அம்சம் சொல்லவே முடியாது. எதுக்கு மாத்தணும்? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை. நீங்க மாஸ்க் போட்டீங்கன்னா உங்க பேரே தெரியாது. மாஸ்க கழட்டினாலும் ஹலோ சிஸ்டர் நீங்களா? அப்ப நம்ம பேரே எதுக்குன்னா முகத்துக்கு தான். ஆனா கடவுள் நம்ம சொல்ற முகத்தையும் நான் பார்க்கலன்ற, அப்புறம் எதுக்கு? அது என்ன பேர்ல இருந்தா இருந்துட்டு போட்டுப்பேன். அவருக்கு வேண்டியது இருதயம், அவர் இருதயத்தை தான் பார்க்கிறேன். ஆமென். ஆமென். கடைசியா ஒரு பாட்டு. இயேசு மதவாதிகள் இறந்த பின் கடைசியில் பாசம் வைத்து ஒருமிக்க பலரையும் எழுப்பியே நேச மிகுதியால் பாவத்தை நிராகரித்து மோட்சத்தில் நாம் எல்லாம் வாசமிக வைக்கவே அந்த சர்வேஸ்வரன் வருவது உண்மைதானோ? சிவவாக்கியம், சித்தர் பாடல். இயேசுவை பற்றி பேசுகிறார்களே, இயேசுவை குறித்து அறிவிக்கிறார்களே, அவர்கள் இயேசு மதவாதிகள்னு அவர் சொல்றாரு. அவங்க எல்லாம் இறந்த பின் கடைசியில அவங்க மேல பாசத்தினால என்ன பண்ணுவார? உயிர்த்தெழச் செய்வார். பலரையும் எழுப்பி வைத்து ஒருமிக்க பலரையும் எழுப்பி நேசம் மிகுதியினால பாவத்தெல்லாம் நிராகரித்து மோட்சத்தில் வைக்க நம்ம அவர் இரண்டாம் வருகை என்பது உண்மைதான். நற்செய்தியை குறித்த எனது வாஞ்சை பாரம் என்ன? நற்செய்தியை அறிவிப்பதில் எனது அணுகுமுறை என்ன? புரவலத்தை குறித்து எனது கடமை என்ன? ஊழியம் அப்படின்னா ரெண்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். கடமைக்கு செய்தால் ஊழியம் தோற்றுவிடும், கடமையாய் செய்தால் ஊழியம் வெற்றி பெறும். கடமைக்கு செய்வது அல்ல, கடமையாய் செய்வது. என் மேல் விழுந்த கடமை என்றால் அதை கடமையாய் செய்யும். கடமைக்கு செய்யக்கூடாது. கடமைக்கு செஞ்சோம்னா அப்பப்போ போய் அப்படி வந்துடுது, அட்டனன்ஸ் போட்டு. அது அல்ல. கடமையாய் செய்வது. கடமைக்கு செய்தால் முடிஞ்சப்போ ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னா அதான் கடமைக்கு. உன்னாலே எல்லாம் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற வசனம் உண்மையானால் ஏதோ என்னால முடிஞ்சதுன்னு சொல்லவே கூடாது. பவுலடிகளார் கற்றுக் கொடுப்பது என்ன? கர்த்தர் பவுலிடம் சொன்னது என்ன? இந்த வசனத்தை படிச்சு நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 26, 17, 18 வேகமா வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 26, 17, 18. உன் சுய ஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிடத்திலும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அவ்வளவுதான். இத மைண்ட்ல நல்லா ஏத்திக்க. பவுல் கிட்ட தெளிவா சொல்றாரு, இப்படி வந்துடாத, அங்க போ. நீ அவங்களுக்கு தான். இந்தியாவில நாம பிறந்திருக்கோம்னா அது காரணமே அதுதான். நம்மை அவர்களிடத்திலே அனுப்புவதற்காகத்தான் நாம் இங்கே பிறந்திருக்கோம். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அவர் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி அவர்களுடைய குடியிருப்பை என்ன பண்ணாரா? குறித்திருக்கிறார்.
எங்கெங்க யார் யார் வாழணும், எங்கெங்க யார் யார் பிறக்கணும், எங்கெங்க நாம இருக்கணும்ன்றது அவர் முன்னாலே குறிச்சிருக்காரு. அதன்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இன்னும் கிறிஸ்தவரிடமே நற்செய்தியை பேசி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறேனா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்களிடமே பாதுகாப்பாய் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பிதாவானவர் இழுத்து கொள்ளாவிட்டால் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் என்பது கிறிஸ்துவுக்கும் தெரியும். அது தெரிந்தும் தான் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். பிதாவானவர் இழுத்து கொள்ளாவிட்டால் அப்படின்னா அது எல்லாருக்கும் ஜீசஸ்க்கே தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு நம்மள போய் நீங்க போய் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொன்னாரு? நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும். எசேக்கியேல் 3:18 வாசிங்க யாராவது. எசேக்கியேல் 3:18 வேகமாங்க. சாகவே சாகவே சாவார் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். பார்த்தீங்களா? துன்மார்க்கன் செத்தால் அவனுடைய இரத்த பழி என் கையில் கேட்கப்படும். ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டியது. இது ஒரு எச்சரிப்பின் துணி, விளையாட்டு இல்லை. ஆனா நம்ம கேட்கலாம், என்ன ஆண்டவரே இது எப்படி எந்த விதத்துல நியாயம்? அவன் பாவம் செஞ்சு அவன் செத்து போயிடுவான், ஆனா அவன் ரத்தப்பழி என்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன இது? இது எப்படி நியாயமாகும்னு கேட்கலாம். அவன் ரத்தப்பழியோ உன் கையில் கேட்கப்படும். அதுக்குதான் பதில் அடுத்த வசனம் சொல்றாரு. 19வது வசனம் படிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். என்ன சொல்றாரு? நீ சொல்லாம அவன் செத்துட்டான்னா அந்த ரத்தப்பழியை உங்ககிட்ட கேட்பேன். நீ சொல்லிட்டு அவன் செத்தான்னா நீ தப்பிச்சிருவ. அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், மாதம் மாறிவிட வேண்டும்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் அது சொல்ல, நீ போய் சொல்லு, சொல்ல வேண்டியது உன் வேலை, அதை செய். ரத்தப்பழியில இருந்து தப்பிச்சு. நீ சொல்லாம செத்து போயிட்டான்னா அந்த ரத்தப்பழியை உன்னிடத்தில் கேட்பேன். நீ சொல்லி அவன் அந்த துன்மார்க்கத்திலே இறந்தான் என்றால் நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அதனால அதை மறந்துடாதீங்க. மதத்தை விட்டு வெளியே வாங்க. எல்லாமே ஒரே மாதிரிதான். நம்ம சர்ச் அப்படின்னா அவங்க மந்திர், நம்ம பாஸ்டர் என்ற அவங்க ஆச்சாரியா. அங்க உபநயனம் சொல்லுவாங்க, அந்த பூணூல் போடுறது, அது மீண்டும் பிறப்பது, அபிஷேகம், பிரசாதம், தீர்த்தம் தான் அப்பம் திராட்சை ரசம். நமக அப்படின்னா அல்லேலுயா, ஹரிஹரே அப்படின்னா ஓசன்னா. கிறிஸ்மஸ்ன்னு சொல்லாம கிறிஸ்து ஜெயந்தின்னு சொல்லுங்க. அப்ப அது அவர்களுக்கு அந்நியமாக இருக்காது. ஜல தீட்சை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஞான ஸ்நானம்னு சொல்றோம். ததாஸ்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நம்ம ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். ஆமென். ஆமேன். Amen. Thank you so much. God bless you all. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you so much. Thank you, God Pastor. bless you all. Thank you, Pastor. So I think என்னால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த 5 நாள் இதை நீங்க எடுத்த நோட்ஸ் எல்லாம் திரும்ப அதை படிங்க. நிறைய நூல்கள் படிங்க. 5 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அந்த 5 புத்தகங்கள் வேணுன்றவங்க வாங்குங்க, அதெல்லாம் படிங்க. உங்களுடைய வேத அறிவுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய புக்ஸ் படிக்கணும். அதில் முக்கியமாக இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அது எல்லாமே திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு காசும் அது என்னுடைய நான் இயேசுக்கு கடனாளி ஊழியங்கள் அதுக்குதான் செலவிடப்படுகிறது, ஊழியத்துக்கு செலவிடப்படுகிறது, என்னுடைய திரைப்பட ஊழியத்திற்கு செலவிடப்படுகிறது. புத்தக விற்பனையிலிருந்து வருகின்ற எல்லா காணிக்கையும் உண்மையும் உத்தமமாய் நடக்கிற ஊழியம் என்பதை உங்களுக்கு கடவுளுடைய சந்நிதியில சொல்றேன். ஸோ நீங்க அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
1 கோடி ஆத்மா 1 கோடி ரூபாய் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அந்த தரிசனத்துல எனக்கு 5 படங்கள் எடுக்கிறதுக்கு அந்த 1 கோடி ரூபாய், அது 1 கோடி ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் என்ற விசுவாசத்தோடு அதில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதில் ஆண்டவர் 2 படங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. படங்கள் முடிந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு படத்திற்கான ஆயத்தத்தையும் ஆண்டவர் கொடுத்து அதையும் ஆரம்பிச்சிருக்கேன். மேலும் எனக்கு தேவையானது 2 படங்கள் பண்ணணும். ஸோ அதற்கு 40 லட்சம் ரூபாய் தேவை. உங்கள் தனி ஜெபங்கள் கூடுகைகளை ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள் இருந்தாலும் நீங்கள் தாங்கினாலும் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பரிசுத்தாவியின் வழி நடத்துதின்படி நீங்க முடிவெடுத்து செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ஐஓஜே டிவி அதை பாருங்க. அதுல நிறைய செய்திகள் உண்டு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு இல்லை, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இனிமே என்னுடைய படங்கள்லாம் தேட்டர்லாம் போகாது. தேட்டருக்கெல்லாம் போக முடியாது. இது வருமானத்திற்காக எடுக்கப்படுகிற பணமும் கிடையாது. அது திரும்ப வருமானமும் வராது. ஐ நீட் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் அந்த ஐஓஜி டிவி, யூடியூப். அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அந்த வளரணும். அந்த டிவி வளர்ந்தாதான் அது வருமானத்துக்கு சொல்றல, இல்லைன்னா அது தூக்கிடும். அப்ப அதுக்கு நான் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல இந்த படங்கள்லாம் நாளைக்கு நான் எடுக்கிற ஒவ்வொரு படமும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த சேனல்ல நிக்க வைக்கணும்னு தான் நான் அதுல என்னுடைய செய்திகள், பாடல்கள், இது போன்ற குறும்படங்கள் எல்லாம் போடுறேன். நீங்களும் பாருங்க. அநேகருக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து தாங்குங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாஸ்டர். சண்டே யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கம் டு தி சர்ச் அன்னைக்கு வாங்க. நன்றி. பாஸ்டர் புக்ஸ் வேணும்னா யாரை கான்டாக்ட் பண்றது பாஸ்டர்? நீங்க சண்டே அதான் பாஸ்டர் அம்மாட்ட சொல்லுங்க, நான் சண்டே கொண்டு வருவேன் புக்ஸ். அப்ப அங்க நான் கொடுத்துட்டு போறேன். நீங்க அங்க கலெக்ட் பண்ணுங்க. ஓகே பாஸ்டர், थैंक यू. அது ஈச் 200. தனியா வாங்குனீங்கன்னா 200. 5 புக்ஸ் செட்டா வாங்குனீங்கன்னா 1000 rupees. ஓகே, தேங்க்யூ. ஓகே பாஸ்டர். Thanks a lot, Pastor. Thank you, Pastor.